ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நேற்றைய தினத்தில் கூட ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை அளவில்லாமல் உங்கள் திருச்சபையிலே பார்க்க முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. எல்லா ஆண்டவருடைய கிருபையும் உங்கள் ஜெபங்களும். நாங்கள் எங்கே பாஸ்டர் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு தேவ பிரசன்னம். தேவன் நிச்சயமாக மகிமையான காரியங்களை நம் மத்தியிலே நமக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்வதற்கு தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளில் இந்த குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சகலத்திலும் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவாராக. என்ன ஆமேனே காணோம். பிரேசலார். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவர் உயர்த்தப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அழகான வசனங்களை வாசித்தார்கள். பக்கம் 281வது பக்கம். எல்லாரும் ஆதியாகமத்தில் சில பேர் தேடிட்டு இருக்கிறீங்க. இது புதிய ஏற்பாட்டில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அட்டவணை வேணால் பார்த்துக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த குடும்ப ஆராதனையில் பேச விரும்புகிற காரியம், கர்த்தருக்குள் ஒருவன் நிலைத்திருக்க வேண்டும். பவுல் இப்படியா எழுதுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் ஊழியர்களாகிய நாங்கள் பிழைத்திருப்போம். ஒரு ஊழியக்காரனுக்கு, உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஊழியக்காரனுக்கு, எதற்கெடுத்தாலும் கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஊழியக்காரனுக்கு, சபைக்கு, ஒரு நல்ல சபைக்கு, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு உயிர் ஊட்டலே நீங்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் சபையும் பிழைத்திருக்கும், நாங்களும் பிழைத்திருப்போம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை குறித்த கரிசனைகள் பல திருச்சபைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த சபையின் இயக்கங்கள், சபையில் இருந்த மாற்றங்கள், ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 15 பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பார்களாம். அந்த நாட்களில் கீபோர்டு கிடையாது, எந்த விதமான இசைக்கருவிகள் கிடையாது. ஒரே ஒரு ட்ரம் வைத்து கொண்டு ஒரு பாடலை 2 மணி நேரம் ஆராதிப்பார்களாம். அந்த நாட்களும் பாய்களும் கிடையாது, டைல்ஸ் கிடையாது, கிரானைட் கிடையாது. சாணி முழுகின தரையில் 2 மணி நேரம் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. இந்த பாடல்கள் 2 மணி நேரம். ட்ரம்மு மட்டும் அப்போல்லாம் எதுவும் தெரியாது. 6/8 கிடையாது, 4/4 கிடையாது. ஒரே அடி தான். என்ன அடி? டம் 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 அடி தான். வேறு எதுவும் கிடையாது. இவங்க முழங்காலே நடந்து 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 அடித்து நொறுக்கி 2 மணி நேரம் ஆராதனையில். அப்போ மொபைல் கிடையாது. அப்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கிறிஸ்தவங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. காலில் செருப்பு போடுறதுக்கு காசு இருக்காது. அப்போ பேரகான் செப்பல் தான். அப்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதான் பெருசு. அது அவங்க பாட்டு போட்டு 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 அந்த கீழ் பின்பக்கம் கால் பகுதி பட்டு பட்டு அந்த செருப்பெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், தேஞ்சு ஓட்டையாக இருக்கும். அதை பின் வச்சு போட்டு வருவாங்க பாருங்க. அந்த வாரந்து பின் வச்சு போட்டு வருவாங்க. ஒரே ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை ஜிப்பா, ஒரு சோல்னா பை. இவங்களுக்கு நம்ம ஏரியாவெல்லாம் கருவ மரங்களால் சூழ்ந்திருந்த பகுதி. தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி எல்லாமே கருவை மரங்களால் சூழ்ந்திருக்கிற மாவட்டம் நம்ம மாவட்டம். இப்போ தான் வீடுகள் இப்படி சிட்டி ஆயிட்டே தவிர 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பகுதியில் வீடே கிடையாது. எல்லாம் இதுதான், முள்ளு மரங்கள் தான். இந்த மரங்கள் பகுதிகளுக்கெல்லாம் அந்த நாட்களில் சாராய கடைகள் வைத்திருப்பார்களாம்.
காவல்துறை அதிகாரிகளுக்கு பயந்து பயந்து ஆங்காங்கே கடைகளை வைத்து விற்பனை செய்து கொண்டே இருப்பார்களாம். திரையரங்குகள் பெரிய பெரிய சினிமா தியேட்டர் இல்லாட்டாலும் சின்ன சின்ன டாக்கீஸ் இருந்தது. அங்கங்கே சின்ன சின்ன கூடார திரையரங்குகள் இருந்தது. எல்லா பக்கமும் எல்லா கிராமங்கள்லையும் இருந்துதான். ஆனால் இந்த ஆவிக்குரியவங்க அந்த நாட்களில் மொபைல் கிடையாது, அந்த நாட்களில் எந்த கார் கிடையாது, பைக் கிடையாது, சைக்கிள் கிடையாது, போடுறதுக்கு சப்பல் கிடையாது. கிறிஸ்தவங்களை பார்த்தாலே எல்லாரும் கேவலமாக பார்ப்பாங்களாம், சாணி எடுத்து அடிப்பாங்களாம், கல் எடுத்து எறிவாங்களாம். என்றைக்காவது மழை பெய்த குட்டையில் தண்ணீர் தேங்கி கிடக்கிற தண்ணீரை குடிச்சிட்டு வயறு ஃபுல்லாக குடிச்சிட்டு எல்லா தெருக்களும் போய் அந்நிய பாஷைகளை பேசி 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 ஸ்தோத்திரம் 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 என்று சொன்ன பகுதிகள் தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் பட்டணமாய் மாறி இருக்கிறது. அன்றைக்கு போட்ட அந்த ஸ்தோத்திரங்கள், அன்றைக்கு போட்ட அந்த அந்நிய பாஷைகள், மொபைல் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஒரு டீக்கு கஷ்டம், தண்ணி கிடையாது. இப்போ தான் எல்லா பக்கம் நல்ல தண்ணி, அப்போ அடி பைப்பும் கிடையாதான். என்றைக்காவது மழை பெய்த அந்த தண்ணி குட்டையில் நிரம்பி கிடக்கிற தண்ணியை குடித்து எத்தனை ஊழியக்காரங்க அந்த நோயில், அந்த மலேரியா நோயில், மஞ்சக்காமல நோயில் கெட்டி கிடக்கிற தண்ணியை கொடுத்து இறந்து போயிட்டாங்க தெரியுமா? எவ்வளவு பேர்கள் நான் பார்த்துருக்கிறேன், எல்லாரையும் பார்த்து கேலி பண்ணியிருக்கிறேன். ஏன் இந்த ஆவிக்குரியவங்க இந்த சர்ச்சுக்கு வெள்ளையும் போட்டுட்டு இப்படி செருப்பு போடாமல் இப்படி அலையணுமா? சோத்திரம் சோத்திரம்னு சொல்லணுமா? எங்கள் தென்காசி மாவட்டத்தில் எங்கே எல்லாம் பரிசுத்தவான்கள் நடந்து ஸ்தோத்திரம் பண்ணினார்களோ அங்கே எல்லாம் திரையரங்குகள் அடைக்கப்பட்டது. எங்கள் ஊரில் சபைகள் எல்லாம் பெருக ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. நாகர்கோயிலில் அசுத்தமான படங்களை போடுகிற பிரபலமான திரையரங்குகள் இன்றைக்கு சபையாக மாறி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா ஜனங்கள் மேலே கரிசனை உள்ள பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ எனக்குள்ள நிலைத்திருந்தா என் தேவஜனம் பிழைத்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். எங்களுக்கு வேற என்ன ஆசை, எங்களுக்கு வேற என்ன கொண்டு போக போகிறோம்? கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் தனிப்பட்ட குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப காரியங்களிலே கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். என்ன முடிவு? ஒரு மனுஷனுக்கு 2 முடிவு உண்டு. எந்த மனுஷனாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் இந்த 2 முடிவில் ஒரு முடிவை சந்தித்தே ஆக வேண்டும். ஒன்று மரணம், இல்லை என்றால் ஏசப்பாவுடைய ரகசிய வருகை. ஆமென் சொல்லுங்க. இது 2 எப்போ சம்பவிக்குன்னு சொல்லவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவன் எப்போனாலும் வரலாம், எப்படினாலும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக 2இல் ஒன்றை எந்த மனுஷனும் சந்தித்தே ஆக வேண்டும். எனக்கு ஒருவேளை மரணம் வருமானால் அந்த மரண நொடி வரைக்கும் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இப்பொழுது இருக்குமானால் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது 10 பேர் 15 பேர் எடுத்திருப்போம். ஆனால் நம்ம கூட எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, நம்ம கூட ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் இன்றைக்கி சபையில் நிலைத்திருக்காங்க? எத்தனை பேர் உங்கள் கூட ஆராதனைக்கு வராங்க? நினச்சி பாருங்களேன். நிறைய பேர் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்க. ஆனால் நாமளும் பின்வாங்கி போயிருந்திருக்கணும். நாம் பெரிய யோக்கியம் கிடையாது. ஆனால் கிருபை, அவருடைய தயவு, அவருடைய வசனம், சபை கூடி வர நமக்கு சொல்லுகிற புத்திமதிகளும் வசனங்களும் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும், நான் நிலைச்சிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சபைக்கு வந்ததுனாலே நான் இன்றைக்கு சாகாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் கர்த்தர் சபைகளை வைத்திருக்கிறார். அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபையில் ஜாதி கிடையாது, சபையில் மதம் கிடையாது, சபையில் வேற்றுமை கிடையாது, சபையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எந்த பாகுபாடும் இல்லை. இங்கு கர்த்தர் ஒருவரே தலைவர், இங்கு கர்த்தர் ஒருவரே எஜமான்.
அவரை ஆவியோடு உண்மையோடு தான் நம்ம ஆராதிக்கிற அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆத்மா வரல, ஒரு குடும்பம் வரலன்னா அந்த போதகருக்கு இருக்கிற அந்த வலி நமக்கு தெரியாது. ஆமென். இன்னைக்கு ஏன் இவங்க வரல, ஏன் இவங்க தாமதமாக வந்தாங்க, என்ன காரணம், அது யோசிச்சுட்டே இருப்பாங்க. வரலன்னா அவ்வளவு காரியங்கள். ஒரு ஆத்மா ஆண்டவர்கிட்ட தூரம் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ வேதனைகளை தினந்தோறும் எதிர்நோக்கிட்டே இருப்பாங்க. தினந்தோறும் அந்த வலியை தனக்குள்ளே வேதனை உள்வாங்கி கொண்டே இருப்பாங்க. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க விடாதபடிக்கு நிறைய சத்துரு போராடுது. எத்தனை பேரால் ஆவியில் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு போராட்டத்தை நாம் இப்போ பார்க்குறோம். எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஆவியில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இல்லாத ஒரு போராட்டம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத வீழ்ச்சி, ஒரு பிசாசின் தந்திரங்கள் நிலைத்திருக்க விடாதபடிக்கு போராடிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாட்கள்லையும் உட்கார்ந்து என்ன செய்யலாம் நினைக்கிறான்? எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கல, ஏன்னா அவனுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஏன்னா பரலோகத்தில் மெயின் இடத்துல இருந்தவன் தான் லூசிபர். நல்ல வொர்ஷிப் லீடர். ஆண்டவர் அவனுக்கு நல்ல மேன்மைகளை கொடுத்து வைத்திருந்தார், நல்ல அதிகாரங்களை கொடுத்து வைத்திருந்தார். அவன் ஆராதிக்க ஆரம்பிச்சான்னா பரலோகம் தேவ பிரசன்னத்தினாலே நிரம்ப ஆரம்பிக்கும். அவ்வளோ மேன்மைகளை கொடுத்து வைத்திருந்தார். அவனுக்குள் நிலைத்திராத ஒரு சஞ்சலங்களும் பின்மாற்றங்களும் வந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, இவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று அவனுக்குள் கர்வம் வந்தது, அவனுக்குள் பெருமை வந்தது. அங்கிருக்கிற சில கூட்டத்தை எல்லாம் கூடி பேச ஆரம்பித்தான். ஏன் நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிறீர்கள்? நான் ஆராதிப்பதினால்தான் பரலோகம் முழுவதும் பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது என்று பிரெயின் வாஷ் பண்ணி பொய்யை சொல்லி பிசாசானவன் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய்யை தவிர அவனுக்கு வேற எதையும் பேச தெரியாது. அங்கிருக்கிற தேவ தூதர்கள்ல ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு எங்க வந்துட்டான்? பூமியிலே தள்ளப்பட்டான். அதிலிருந்து அவனுக்கு ஒரே நோக்கம், அவர் ஆராதிக்கிற கூட்டத்தை நான் என்ன ஆராதிக்கிறதா மாற்றுவேன்னு சொல்லி வகை தேடி. உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிசாசுடைய வரிசையில் நம்ம எத்தனாவது ஆளாக இருந்திருப்போம் நினைங்களேன். இன்னைக்கு அவன் சொல்லுவான், என்னடா பிரசங்கமாக பண்ணுற, ஒன்றை மாதிரி உலகம் ஸ்தாபித்த நாளில் இருந்து இத்தனை நாளில் பல கோடி ஊழியக்காரங்களை நான் தள்ளியிருக்கேன், பல விசுவாசிகளை என்ன போயிருக்கேன் தள்ளி இருக்கேன். நீ எல்லாம் அவன் சொல்லுவான், ஒரு லிஸ்ட் வச்சுருப்பான், நீ இத்தனாவது ஆள் தான். எவனை விழுங்கலாமோ, குடும்பத்துக்குள்ள சமாதான குறைவுகளை கொண்டு வந்து, நிம்மதி குறைவுகளை கொண்டு வந்து, சண்டைகளை கொண்டு வந்து, தற்கொலை நினைவுகளை கொண்டு வந்து, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை கொண்டு வந்து, பாவங்களை கொண்டு வந்து, சபைக்கு வரவிடாதபடி போதகர் மீது கசப்பை கொண்டு வந்து, வசனத்தின் மீது கசப்பை கொண்டு வந்து, விசனத்தை கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டான். பின்மாற்றம் என்பது ஒரே நாளில் வருவதல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்து உடனே இல்லை. பைபிள் சொல்லுகிறது 12 சீசர்கள் ஏசப்பாவுக்கு இருந்தாங்க. பைபிள் சொல்லுகிறது யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். இந்த புகுறதுக்கு முன்னாடி இவன் 11 பேரையும் செக் பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ணது தான் யூதாஸ். ஆனால் 11 பேரை என்ன செஞ்சுருப்பான்? வகை தேடிட்டே இருந்திருப்பான். யார் என்னென்ன பலவீனங்கள், ஏன் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், சத்துருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பலவீனம், நீங்கள் பலவீனமானவங்களே கிடையாது இல்லை. நம்ம பலவீனங்களை அவனுக்கு தெரியும். பேதுருவுக்கு ஒரு பலவீனம், அந்திரேக்கு ஒரு பலவீனம், யோவானுக்கு ஒரு பலவீனம், யூதாசுக்கு ஒரு பலவீனம், எல்லாவற்றையும் அறிந்து உற்று கவனித்து கொண்டே இருக்கிறவன் 11 பேரை செலக்ட் பண்ணால் 11 பேரும் ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொள்கடை இருதயத்தில் இடம் கொடுக்கலன்னு வைங்களேன். இவன் பைபிள் சொல்லுகிறது, எப்போ வெள்ளி காசுக்காக கர்த்தரை காட்டி கொடுக்கணும்னு இவன் மனசில் ஒரு ஆசை வந்ததோ அங்கே தான் பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேரை பார்த்துட்டோம். பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சார். பயங்கரமான ஒரு காரியம்.
1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போராட வேண்டியதுக்கு சார், ஜெயிக்கணும், ஊழியத்தில் சக்ஸஸ் பண்ணணும், பிரபலமாகணுங்கிறது இல்லை சார். நான் பிரபலமாகிறத விட நான் பிரயோஜனமாக வேண்டும் என்று விரும்புகிறேன். யூடியூப்பில் 4 பேருக்கு தெரியணும், 4 பேர் செய்திக்கு கூப்பிடணும். இல்லை இல்லை, உங்களுக்கு என்னை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, பரலோகம் என்னை தெரியாது என்று சொல்லிவிடக்கூடாது. சாம்சன் சதீஷை நான் அறியேன், அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போ என்று பரலோகம் என்னை பார்த்து சொல்லிவிடக்கூடாது. உங்களை பிரியப்படுத்த, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களுக்கு முகஸ்துதி செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருப்பேன். ஆனால் என்னை போல சாபக்கேடுவானவன் ஒருவனும் இல்லை. நான் பிரபலமாகக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்கு ஒரு சிறிய பொருளை போலையாவது நான் பிரயோஜனப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கட்சிக்கிற சிங்கம் போல பைபிள் சொல்லுகிறது, ஓரமாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை கர்த்தர் அவிழ்த்து கொண்டு வர சொல்லுகிறார். இயேசுவின் கண்களில் படுகிற வரைக்கும் கழுதை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனால் இயேசு அதை அவிழ்த்து விட்டு வர சொன்னபோது அது வரைக்கும் கேட்பாரற்றிருந்த கழுதை, உணவு கிடைக்காத கழுதை, கேவலமாய் பார்க்கப்பட்ட கழுதை, ஓரமாய் கட்டப்பட்ட கழுதை, இயேசு வந்து ஒரு வஸ்திரத்தை விரித்து அதன் மீது இயேசு ஏறின உடனே மதிப்பும் கனமும் எங்கே இருந்தோ வருகிறது. அது வரைக்கும் கழுதை யாருமே என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் ஜீசஸ் ஏறின உடனே வராத மதிப்பு, வராத கனம், வராத பணம், வராத ஆசீர்வாதங்கள். கிளைகளை விரிக்கிறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். கழுதை மனசில் நினச்சது, இவ்வளோ நேரம் ஓரமாக நின்னேன், அதுக்கு குழப்பமாயிடுச்சு. மரியாதை யாருக்குன்னு அதுக்கு தெரியாமல் போச்சு. அது நினச்சிட்டு மரியாதை எல்லாம், வால் போஸ்டெல்லாம் சாம்சனுக்கு தான் நினச்சிட்டு, ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் சாம்சனுக்குன்னு நினச்சிட்டு, எனக்கு யூடியூப்பில் வருகிற எல்லா ஃபாலோவர்ஸும் எனக்குன்னு நினச்சிட்டு, இல்லை, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். கழுதையை விட்டு ஏசப்பா இறங்கி போன உடனே கழுதையை என்ன அரண்மனையிலே கொண்டு வச்சுருப்பாங்க, எங்கே கட்டப்பட்டிருந்ததோ அதுக்கப்புறம் அது கூப்பிடும்போது மரியாதையாக கூப்பிட்டுருப்பாங்க. அதை நல்லா கழுவி சோப்பு போட்டு சுத்தமாக்கி 4 ஸ்ப்ரே அடித்து ஒரு நல்ல பெட்ஷீட்டை விரித்து, ஆனால் ஏசப்பா இறங்கின உடனே பெட்ஷீட்டை இழுத்துருப்பாங்க, ஒத்த மிதி கழுதி அங்கே தள்ளியிருப்பாங்க. அது போக மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். வாட் கழுத மனுஷன் அப்படி தான் சார், பயன்பட்ட பருவ தூக்கி எறிஞ்சிருவான் சார். ஆனால் தூக்கி எறிஞ்சவங்களையும் பயன்படுத்துகிறதா தான் ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த சாம்சனை யாருக்குமே தெரியாது, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஜீசஸ் எங்கெல்லாம் கொண்டு போயிட்டார். நினச்சி பார்ப்பேன், சில நேரம்லாம் பயமாக இருக்கும், சில நேரத்தில் வெக்கமாக இருக்கும். நம்ம கார் டோரை திறந்து விடுறதுக்கு 4 பேர் வருவாங்க. திரும்பி பார்ப்பேன், யார் டோரை அதை திறந்து விட வரீங்க சார்? உங்களை தான் பாஸ்ட்டு கூப்பிட்டு வர சொன்னார். ரூமில் கொண்டு விட்டால் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் கோயம்புத்தூரில் கொண்டுட்ருப்பாங்க. நானும் என் குடும்பமும் 4-5 குடும்பம் இருக்கலாம், அவ்வளோ பெரிய ரூம் எனக்கு மட்டும். ஆனால் உண்மை தெரியுமா, எவ்வளோ பெரிய ரூம்னாலும் பெட்டில் படுத்தா தூக்கமே வராது எனக்கு. பாஸ்டர் என்னை விட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போன உடனே டோரை லாக் பண்ணிட்டு கீழே தான் படுப்பேன். அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வருது. என்னத்தான் 5 ஏசி வச்ச 3 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் நமக்கு தூக்கம். அவன் கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் விளம்பரங்கள் ரோடெல்லாம் வச்சுருப்பாங்க. மனசுக்குள்ள சந்தோஷம் வரும். அப்போ நினச்சிக்கிடுவேன், கழுத நீனும் ஒரு நாள் கட்டப்பட்டு இருந்த கழுத, இயேசு என்கிற தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்ததுனால தேசமெல்லாம் தெரிகிற மாதிரி வைக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. இது எல்லாமே அவருடைய தயவு. ஆமென் சொல்லுங்களேன். சத்துரு பல விதங்களில் எத்தனையோ தேவ மனுஷன், என்னை விட ஞானம் உள்ளவங்க, படித்தவங்க, அழகானவங்க, பைபிள் காலேஜ் முடித்தவங்க, திறமையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒரு வாயில் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது கைகாலெலாம் நடுங்குது எனக்கு. ஆண்டவரே கிருபப்பா, கிருப கொஞ்சம் ஆண்டவரே கொடுக்குற ஊழியம் கொஞ்சம் ஊழியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக செஞ்சுட்டு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஏன்னா உங்களையும் என்னையும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுக்கு அவன் விடுறதே
ஏன்னா நிலைத்திருந்தாதான் சபை பிழைச்சிருக்கும். நீங்க நிலைத்திருந்தாதான் நாங்க பிழைத்திருக்க முடியும். உங்களுக்காக எத்தனை காலங்கள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரதர் சிஸ்டர், நீங்கள் நலமாயிருப்பதற்கு, சந்தோஷமாயிருப்பதற்கு, பாதுகாப்பாயிருப்பதற்கு, மேன்மையாயிருப்பதற்கு சபையில் இருக்கிற போதகர் குடும்பம் உங்களுக்காய் கண்ணீர் வெடித்து திறப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போம் பிரேயர் முடிச்சுட்டு. அப்போ ஆண்டவர் சில விஷயம் காட்டுவார். இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் கிருபையா 2 ஜெப மையத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஒரு வேதாகம கல்லூரியை தந்திருக்கிறார். ஒரு ட்ரஸ்ட் தந்திருக்கிறார். 5 உடன் ஊழியர்களை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருந்தாலும் எனக்கென்று நான் ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு போதகர் இருக்கிறார். எனக்கு ஒரு சபை இருக்கிறது. அது என் சபை அல்ல. நான் போய் எனக்கு ஒரு தாய் சபை இருக்கிறது. எங்கள் சபையில் 300 விசுவாசிகள் இருக்கிறார்கள். என் தகப்பனாருக்கு, என் போதகருக்கு வயசு 75. இன்றைக்கு எனக்கு 5 உடன் ஊழியர்கள் இருந்தாலும் இன்றைக்கு போதகருக்கு நான் தான் உடன் ஊழியர். அல்லேலூயா. ஒரு சபைக்கு அடங்கியிருக்கிறேன். எங்கள் ஊழியத்தில் என்ன கூட்டம் நடந்தாலும் எங்கள் போதகர் தான் தலைமை. எங்கள் போதகருக்கு தெரியாமல் நான் கூட்டம் நடத்துவதில்லை. என் ஒரு சபைக்கு அடங்கியிருக்கிறதுனால கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். கர்த்தர் என்ன கனமாக வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் சத்துருவானவன் எதுலையோ நம்மை விழத்தள்ளும்படிக்கு போராடி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அழகா ஒரு வசனம் சொன்னார், ஒரு நாளும் நீ வற்றி போய்விடக்கூடாது, ஒரு நாளும் நீ வற்றி போய்விடக்கூடாது. என்ன ஆண்டவரே, கேரி தென்கிற ஆற்றை வேதம் சொல்லுகிறது. தீர்க்கன் போய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது அந்த ஆறு வற்றி போயிற்று. நீயும் அதுபோல ஒரு நாளும் வற்றி போய்விடக்கூடாது என்று ஒரு நாள் ஆண்டவர் என்னை எச்சரித்தார். வற்றி போய்விடாதே, வற்றி போயிடாத. அப்போதான் ஆண்டவர் காண்பித்தார், ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிற தீர்க்கனுக்கு ஒரு ஏமாற்றமாய் மாறிவிட்டது. உன்னை நம்பி திரள் கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னை நம்பி திரளான மக்களின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் வைத்திருக்கிறேன். ஒரு கேப்டன் வழி தவறி போனால் பின்னால் வருகிற ஆடுகள் எல்லாம் சிதறப்பட்டு போகும். ஒரு ஊழியக்காரன் நல் மருத்துவனை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், ஒரு மருத்துவன் மதுபானம் குடியாதவனாக எவ்வளவு தன்னை காத்து கொண்டு வருகிற சிகிச்சை அளிக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் மதுபானம் அருந்தாமல் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்தால் அந்த நோயாளிகள் சுகம் பெறுவார்களோ, அதே போலத்தான் ஒரு ஊழியக்காரன் எப்பவும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், எப்பவும் அந்நிய பாஷையில் இருக்க வேண்டும், எப்பவும் வேதத்தை தியானித்து கொண்டிருக்க வேண்டும், ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், வற்றி போக பண்ணுகிற ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. எழுப்புதலுக்காக முன்குறிக்கப்பட்ட மனிதர்களை, தேவ மனுஷர்களை விழத்தள்ளும்படிக்கு ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை நிலைத்திருவாதபடிக்கு பொல்லாதவன் போராடி கொண்டே இருக்கிறான். எத்தனை பேர் இந்த ஆவியின் போராட்டத்தை உணர்றீங்க? ஆவியில் உணர்றீங்களா? ஒரு நாளை கடக்கிறதுக்கு படாத பாடுபடுறீங்களா? இல்லைண்ணே, படலையா? படலையா? ஒவ்வொரு நாளை கடத்துறதுக்கு அவ்வளோ பெரும்பாடு, ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு இல்லை. ஊழியக்காரங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க இன்னைக்கு இல்லை. ஊழியக்காரங்களுக்காக திறப்பில் நிற்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களை, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் செல்லுமிடமெல்லாம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஊழியங்கள் ஜெயிக்கிறது. ஆனால் எங்களுக்கு பின்னாடி திறப்பில் நின்று கண்ணீர் வடிக்கிற எத்தனை பேர் உண்டு? ஊழியக்காரர் எங்களுக்கு ஜெபம் பண்ணலை, பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணலை, எங்களை நேசிக்கலை, எங்களை விசாரிக்கலைன்னு எத்தனை பேச்சுக்கள். ஒரு நாளாவது தேவ மனுஷனுக்காக திறப்பில் நின்றது உண்டா? ஒரு நாளாவது தேவ மனிதர்களுக்காக உபவாசம் இருந்து மன்றாடினது உண்டா? நல்லா இருக்கும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரன் விழுந்துட்டான்னா எத்தனை விமர்சனங்கள், எவ்வளவு வீடியோ பதிவுகள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு சிரிப்புகள், எவ்வளவு கொண்டாட்டங்கள். சத்துருவும் சிரிப்பான், எங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்த்த மனிதர்களும் சிரிப்பார்கள். ஆனால் எங்களுக்காக அநேகர் ஜெபிக்காவிட்டாலும்
எத்தனையோ இடங்கள் எங்களுக்காய் கண்ணீர் வடிக்க வைக்கிற எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்காக நேற்றுக்கு ஜெபம் பண்ணோம், உங்களை ஆண்டவர் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஜெபம் பண்ண சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அறையை எங்களுக்கு காண்பித்தார், நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறத, நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறத, நீங்கள் தேவையோடு இருக்கிறத ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். சொல்லுவாங்க, எங்கள் ஜெப குழுவில் உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நாம் நம்புகிறவங்க, நாம் நேசிக்கிறவங்க சில பேர் ஜெபிக்காமல் போனாலும் எங்கேயோ சிலரை நம்மளை ஜெபிக்கும்படிக்கு ஏவிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நிலைத்திருக்கணும் பிரதர். அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும். கர்த்தருக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் நாம் நிலைச்சிருக்கணும். கர்த்தரை விட்டும் சபையை விட்டும் சத்துரு என்ன செய்வான்? பிரிப்பான். ஏதோ இவன் சபையில் பிரசங்கம் பண்ணுறதுனால, போதகர் அம்மாவும் இருக்கிறதுனால பேசுகிறான் அல்ல. என் முழு பிரசங்கமும் இதுதான். கர்த்தருக்குள்ளும் சபைக்குள்ளும். நானும் எங்கள் பாஸ்டரும் இணைந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது 9 பேர் தான் இருந்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆண்டுடைய கிருபையில் இன்றைக்கி ஒரு அப்போஸ்தலனும் ஒரு போதகரும் நாங்கள் இணைந்ததினாலே சுவிசேஷம் எங்கெல்லாம் நாங்கள் அறிவிக்கிறோமோ அங்கு பகுதியிலெல்லாம் ரட்சிக்கப்படுகிற மக்களை எங்கள் சபையில் நான் கொண்டு விடுவேன். இன்றைக்கி எங்கள் சபையில் 300 பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. 118 கிராமத்திலிருந்து 37 கிராமத்திலிருந்து எங்கள் சபைக்கு மக்கள் வராங்க. 118 குடும்பங்கள் எங்கள் சபைக்கு இருக்கு. ஆமென். கர்த்தருடைய கிருபை சார், கர்த்தருடைய இரக்கம். ஆனால் இதை உடைக்கிறதுக்கு பிசாசு போராடுவான். இப்போ நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஆராதிக்கிறோம் பாருங்க, அவனுக்கு பயங்கர வைத்தறிச்சலாக இருக்கும். இதுலேருந்து யாரையாவது கிளப்பிட்டுலாமான்னு பார்ப்பான், இதுலேருந்து யாரையாவது எழுப்பிடலாமான்னு பார்ப்பான். மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தவங்களை எழுத்தி போட்டது போல் எழுப்பிடலாமா, சபையை நாளாக்கிடலாமா, உடைச்சிடலாமான்னு நினைப்பான். இல்லை சார், சபை உடையாது சார். உடைக்க நினைக்கிறவங்க தான் சார் உடைச்சி போவாங்க. சபை உடையாது. சபையை ஒருத்தன் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. கர்த்தர் ரத்தம் சிந்தின சபை சார். எந்த சபை உபவாசம் இருக்குதோ, எந்த சபை ஜபிக்குதோ, எந்த சபை அந்நிய பாஷை பேசுதோ, எந்த சபை இரவு ஜெபம் நடத்துதோ, எந்த சபை ஊழியம் பண்ணுதோ, எந்த சபை சுவிசேஷம் அறிவிக்குதோ, எவனும் ஒன்றும் செய்துவிட முடியாது. வளர்ந்துட்டே இருக்கும் சார், பெருகிட்டே இருக்கும், உயர்ந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நிலைத்திருக்க விடாதபடி சத்துரு பல விஷயங்களை வச்சிருக்கிறான். சில விஷயங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் அறுபத்தி 6வது வசனம். அது முதல் அவருடைய யாரு சொல்லுங்க? ஏசப்பாவுடைய சீசர்ல அநேக பேர். அநேகர்னா என்ன? நிறைய பேர். அவங்கெல்லாம் யாரு? ஏசப்பா கூட இருந்தவங்க, சாப்பிட்டவங்க, தூங்குனவங்க, ஏசப்பாவை தொட்டவங்க, ஏசப்பா அற்புத அடையாளங்களை பார்த்தவங்க, அவர் கண்ணு திறக்கும் போது கண்ணு திறக்காருன்னு சொன்னவன், நடக்க வைக்கும் போது நடக்க வைக்கிறாருன்னு குதிச்சவன், பரிசேயத்தை சதுசேயத்தை சவால் விட்டவன். இயேசு யாருன்னு சொன்ன? தச்சனுடைய குமாரன் சொன்னியே, பாரியா, என் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து வந்தவர் அல்ல, பரலோகத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பன்னு சொன்னவன், மார்பு தட்டி கர்த்தருக்கா சாட்சி சொன்ன சீசரில் அநேக பேர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நிலைத்திருந்தால் தான் நாங்க பிழைச்சிருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 10 பேர் காணிக்க கொடுக்கறதுக்கு இருந்துட்டா அந்த காணிக்கை வாங்கிட்டு சுகபோகமா வாழுகிற ஊழியம் அல்ல இது. அந்த 10 பேரும் காணிக்க கொடுப்பதல்ல முக்கியம், அந்த 10 பேரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்.
இன்னைக்கு அப்படி எதிர்பார்க்கிற சபையை விரலிட்டு எண்ணிடலாம். தமிழ்நாட்டில் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஆனால் எழுப்புதல் இருந்தது. ஒன்றுமே இல்லை சார், ஒரு லைட் இல்லை சார், மெழுகுவத்தி மண்ணெண்ணை விளக்க கொளுத்தி வச்சு தான் சார் ஆராதனை நடத்துவாங்களாம். 9 மணிக்கு நடக்கிற ஆராதனை 3 மணி 4 மணிக்கு தான் முடியுமா. இப்போ நம்ம 2 மணி 3 மணி நேரத்துக்கே கிளாக்க பார்ப்போம். ஐயோ இன்னைக்கு சதீஷ் வேறு வந்திருக்கான், சாம்சன் வேறு வந்திருக்கான், எப்போ முடிப்பானோ சார், இவன்ட்ட டைமை சொன்னீங்களா சார்? சொல்லிட்டாங்க சார், 3 மணிக்கு முடிச்சிருவோம் சார். யாரும் ஓடிவிட வேண்டாம், 1 மணிக்கு உள்ளே முடிச்சிருவோம். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்களே. அப்போ எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, டீ இல்லை, சப்பல் இல்லை, ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லை, மொபைல் இல்லை, பைக் இல்லை, கார் இல்லை, ஆனால் எழுப்புதல் இருந்தது. இப்போ எல்லா சனியனும் இருக்கு மனசில். ஆயோ எல்லா சனியனும். இதில் பெருமை வேற, நான் ஆப்பிள் வச்சிருக்கேன், நீ கொய்யாக்கா வச்சிருக்கே, நான் ஓரஞ்சு வச்சிருக்கேன், என் மொபைல் 45,000, ஓமையில் 65,000. பாடையில் வைக்க மொபைலில் சொன்னேன். இப்போ எல்லா சனியனும் இருக்கு, ஆனால் எழுப்புதல் இல்லை. எல்லா இதில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் எல்லா மூளைக்கும் தெரியுது. ஆமென். சின்ன வாண்டு மாதிரி இருக்கு, அந்த வாண்டுக்கு எல்லாம் தெரியுது, நமக்கு ஒன்றும் தெரியலை. இவ்வளோ வாங்கிட்டு சும்மா தான் பார்க்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசு இருந்தார். இப்போ எல்லாம் இருக்கு, இயேசு இல்லை சார், இயேசு இல்லை, எழுப்புதலே இல்லை. எல்லார் கையிலும் எழுப்புதல் போர்டு இருக்கு. எல்லா சபையை பார்த்தா எழுப்புதல் பெருவிழா. ஏ அப்பா, எல்லா சபை என்ன போர்டு வச்சிருக்கு? எழுப்புதல் போர்டு இருக்கு. ஆனா ஒன்றும் இல்லை, ஒரு சுக்கு இல்லை. கேரளாவில் மலையாள பாஷையில் சொன்னப்பான ஒற்ற சுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வெத்து வேட்டு. ஒரு 1000 பேர், ஒரு 300 விசுவாசி இருந்தால் எனக்கு 300 பேர் இருக்காங்க சொல்லுகிற பாஸ்டர்ஸ் தான் இருக்காங்களே தவிர அந்த 300லும் நித்திய ஜீவனுக்கு வருமா? ஒன்றும் இல்லாமல் எழுப்புதல் இருந்தது. இப்போ எல்லாம் இருந்தும் ஒன்றும் வரல சார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட அவர் யாரு? இயேசு யாரு? ஜீவப்பம், வெளிச்சம், ஜீவன், பலன், ஆரோக்கியம், சத்தியம் எல்லாம் அவர் தான். அவர் கூட நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் யாராம்? அவர் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு சத்தியத்தோடு கூட நடக்கிறதுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, சொல்லுங்க, விருப்பம் இல்லை. அன்னைக்கு பாஸ்டர் சொல்றது தான் ஆராதனை, இப்போ விசுவாசி சொல்றது தான் ஆராதனையாக மாறுது. நீங்கள்லாம் 10 மாத்து தங்கங்கள், உங்களெல்லாம் ஒன்று சொல்ல, நீங்கள்லாம் 22 சீட்டி தங்கம். நான் பொதுவாக எங்கள் ஊரில் இருக்கிற சபையை சொன்னேன். பைபிள் சொல்லுகிறது, அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. நிறைய பேருக்கு ஜீசஸ் கூட நடக்க முடியலை. ஏசப்பா சொல்கிறாரு, பைபிள் சொல்லுது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை கற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அவரோடு கூட நடவாமல், சத்தியத்தில் நடக்க விருப்பம் இல்லாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேரை சத்துரு எதில் வீழ்த்திட்டு இருக்கான்னு தெரியுமா? நமக்கே தெரியாமல் சத்தியத்தின் மேலே நமக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வருவான். பைபிள் சொல்லுகிறது, இது கடினமான உபதேசமாக இருக்கிறது, யார் இதை கை கொள்ள முடியும்? சத்தியத்தை கை கொள்றத, பைபிளை கை கொள்றது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க, கஷ்டமா? கஷ்டமா அப்படின்னு கேட்டால் ஈஸின்னு சொல்லுவீங்க, ஈஸியா அப்படின்னு சொன்னால் கஷ்டம்னு சொல்லுவீங்க. ஏன்னா நாங்கள் அது நேக்கா கேட்க வேண்டியிருக்கு. கஷ்டமா? இல்லை, ஈஸி. ஈஸியா? இல்லை இல்லை, கஷ்டம். இப்போ சொல்லுங்க, ஈஸியா? அப்பாவை எந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸி. ஏசப்பாவை பிடிச்சா வசனம் பிடிக்கும், ஏசப்பாவை பிடிக்கலைன்னா வசனம் பிடிக்காது. ஏசப்பாவுக்கு ஏசப்பாவை யாருக்கு பிடிக்கும்? பாவத்தை வெறுக்கிறவங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்கும்.
பாவத்தோடு வாழ்றவங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. என்ன சொல்றாரு? டிவி பார்க்காதே, நாடகம் பார்க்காதே, சினிமா பார்க்காதே, புகைப்பழக்கம் கூடாது, மதுபானம் கூடாது, விபச்சாரம் கூடாது, சீட்டு விளையாடுறது கூடாது, பொய் சொல்லாதே, ஏமாற்றாதேன்னு சொல்றாரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. மாசத்தில் 20 நாள் உன் விருப்பம் போல் வாழ்ந்து கொள்ளுங்கள். சபைக்கு வரும்போது, திருவிருந்துக்கு வரும்போது மாத்திரம் நீங்கள் மனம் திரும்புவது போல் நடித்துக் கொள்ளுங்கள்னு ஒரு வசனம் பைபிளில் எங்களுக்காக. நம்ம எதை எதிர்பார்க்குறோம் தெரியுமா? செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நம்ம எங்கே எதிர்பார்க்குறோம்? இங்கே இப்போ இருக்கிற வாலிப தம்பி, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, ஊழியக்காரங்கெல்லாம் சில பேர் எதை எதிர்பார்க்குங்க தெரியுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆண்டவரே, கொஞ்சம் ஏதாவது எங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 இழுப்பு மட்டும் இழுத்துக்கொள்றதுக்கு ஒரு வசனம், ஒரு பெக்கு மட்டும் அடிப்பதற்கு ஒரு சின்ன வசனம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே ராஜாவே, திருவிருந்து எடுத்த உடனே எங்களுக்குள் அப்படியே பரவசமான பரிசுத்தம் வந்துவிடும் அப்பா. சில பேருக்கு என்ன மதிப்பு தெரியுமா? என்ன எண்ணம் தெரியுமா? திருவிருந்து வரைக்கும் பாவம் செய்வான். திருவிருந்து காலையிலன்னு அன்னைக்கு அவருக்குள்ள பக்திமானா மாறிடுவார். பக்திமான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஓ அன்னைக்கு தான். ஏன்னா அவர் அன்னைக்கு தான் திருவிருந்து எடுக்க போகிறாரு. அவர் மனசுக்குள்ள என்னன்னா, திருவிருந்து எடுக்கிற அன்னைக்கு மட்டும் அந்த 2 மணி நேரம் மட்டும் எப்படி ஆயிடணும். நம்ம நினைக்கிறோம், நம்ம வசனத்தை எப்படி வாசிக்கிறோம் தெரியுமா? பெரிய அதிகாரத்தில் இப்போ வாசிக்கிறதே இல்லை. சங்கீதத்தை எடுப்போம், எது சின்ன அதிகாரம் ஆண்டவரே, இப்போது பெருசாக வந்துட்டேப்பா, எல்லாம் சின்ன அதிகாரம் பார்த்து பார்த்து பார்த்து. இப்போ கேலண்டரில் வேறு நாங்கள் வசனம் வேறு போட்டு கொடுத்துருந்தோமா, அது உங்களுக்கு ஈஸியாக போச்சு. செருப்பு போட்டே வாசிக்கிறோம். நீ போகையிலும் வருகையிலும் டங்கு சிலிப்பாய் வேறு வசனம், அவன் நாண்டு கொண்டு செத்தான். தகப்பனே ராஜாவே, நல்ல வசனமா. அப்போ பாஸ்டர் கொடுத்த கேலண்டர் நல்ல கேலண்டரே கிடையாது, அந்த பிரதர் தந்தார் பாரு. இப்போதான் கேலண்டருக்கும் பஞ்சம் இல்லை, ஊழியக்காரனுக்கும் பஞ்சம் இல்லை. இந்த சபையிலேருந்து இந்த ஆட்டை திருடி அவன் சபையை கூட்டு போயிருந்தான், அந்த சபையிலேருந்து இங்கே வருது. திருட்டுத்தனமான ஆடுகள் தான் இருக்கே தவிர, எப்போ பார்த்தாலும் ஆபிரகாம் தான் நினசன் எடுக்கான், எப்போ பார்த்தாலும் ரெபேக்காள் தான் நினசன் எடுக்கா. ஒரு காளியம்மா, ஒரு மாரியம்மா நினசன் எடுக்காளா? மனசில் ஆயோ. அந்த பாஸ்டர் கூட எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தங்காரு. இவர் இன்னொரு சபை கூப்பிடுது, நாங்கள் பரிசுத்தத்தை பற்றி பேசவே மாட்டோம், கண்டிக்கவே மாட்டோம். அதனால தான் இன்னைக்கு கண்டிக்காத சபைகளை கூட்டம் இருக்கு. ஆமாம் சொல்லுங்க சார். கூட்டத்தை வச்சு இல்லை சார் பரலோகம் மதிப்பு கொடுக்கிறது, குவாலிட்டி. குவாலிட்டி சார். ஆமாம், 10 பேர் இருந்தாலும் முத்தா இருந்தா போதும், 10 பேர் இருந்தா போதும் சார். ஏசப்பாவுக்கு அவ்வளவு பெரிய ராஜாவை 12 பேர் தான் எடுத்தார். ஆமே சொல்லுங்க. பரிசுத்தத்தின் மேல வாஞ்சை உள்ள, ஓ தேவ மகிமையின் மேல வாஞ்சை உள்ள கொஞ்ச பேரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பைபிள் சொல்லுகிறது, அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஒரு நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. மாலையில் ஒரு பப்ளிக்கில் ஒரு மீட்டிங் பேசிட்டு பாஸ்டர் எனக்கு ஒரு 7:30 மணிக்கு மைக் கொடுத்தார். சொன்னார், பாஸ்டர் நம்மை 9 மணி வரைக்கும் நடத்துவார் சொல்லி என் கையில் கொடுத்துட்டார். மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணி 10 நிமிஷத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த முக்காடு போட்டிருக்கிற கோஷ்டிகளை சில பேர் நம்பாத சாம்சன், இந்த முக்காடு போட்டிருக்கிற கோஷ்டியில், ஏன்னா எங்கேயுமே நாங்கள் கம்மியாக தான் இருப்போம், எங்கேயுமே ஆண்கள் கூட்டம் கம்மி தான். என் மேலே பாவப்பட்டு அன்னைக்கு கூட்டத்தில் வந்த அக்காமார்கள் எண்ணிக்கை 200, இவங்க எண்ணிக்கை 4. அப்போ ஆண்டு சொல்லுவார், முக்காடு போட்டிருக்கிற கோஷ்டியில் ஒரு 26 கோஷ்டி டிவி பார்க்குற கோஷ்டிப்பா. நீ நம்பிடாத சொல்லு, 26 பேர் டிவி பார்க்குற, எல்லாமே நாடகம் பார்க்குற கோஷ்டி. ஆனால் முக்காடுக்கு பஞ்சம் இல்லை, குதிக்கிறதுக்கு பஞ்சம் இல்லை, ஆடுறதுக்கு பஞ்சம் இல்லை, ஆராதனை என்கிற பேரில் பக்கத்தில் இருக்கிறவங்கள மிதிக்கிறதுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் எல்லாம் டூப்ளிகேட்டு, கோல்கேட்டு மாதிரி டூப்ளிகேட்டு. நான் சும்மா இருக்கணும்,
பிரசங்கம் பண்ண போனேன்னா வந்தமான்னு இருக்கணுமா வேண்டாமா? 7:40க்கு மைக்க ஆவியானவர் பேச பேச நமக்கு அப்படியே பொங்குது. சொன்னேன், 26 பேர் டிவி பார்க்குற கோஷ்டிகள் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 9 மணிக்கு 26 வீட்டில் இருக்கிற டிவி டமால். டங்கு சிலிப்பாயி சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கு பிறகு பிரசங்கமே ஓடலை. எனக்கு அங்கே டமாலோ இல்லையோ இங்கே டமால். ஏன்னா அது பயங்கரமான ஒரு ஊர், கண்டிப்பாக கொண்டுருவான். 26 டிவினா என்னாச்சுங்க? ஒரு டிவி 25,000. என் நிலைமை நினச்சி பாருங்க. சும்மா நான் மனசுக்குள்ளே சொன்னதேன், சாம்சன் இது ஓவர். நீ பிரசங்கம் பண்ணியா காரில் வந்தியா இருக்கணும், காலை ஒடிக்க போகிறாங்க பாரிப்போம். எனக்கு முடியலை. 8:10க்கு மெசேஜை கையில் முடிச்சு கொடுத்துட்டேன். பாஸ்டர் கேட்காரு, 9 மணி வரைக்கும் கொண்டு போவீங்கன்னு நினச்சேன். என்ன அங்கே கொண்டு போவேன். பாஸ்டருக்கு நல்ல விருப்பம். அவர் சொல்கிறாரு, 9 மணி வரைக்கும் கொண்டு போவீங்கன்னு நினச்சோம். ஜிஹெச் கொண்டு போயிடுவாங்க ஐயா என்ன. அப்போ நீங்கள் சாப்பிட்டு போங்களேன்னாரு. இவங்க எல்லாரும் என்ன சாப்பிட்ருவாங்க. 8:20க்கு கார் எடுத்து நேராக முக்குடல், புதுப்பட்டி, ராம்நகர், ஆலங்குளம். ஆலங்குளத்தில் தவசி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல். நைட்டு ஃபுல்லாக கடை இருக்கும். பயத்தில் டீ குடிக்கணும்னு ஆசை வருது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் கொல்ல போகிறாங்க. 9:10 இருக்கும் சார். டீ குடிக்கும்போது என்னை கூப்பிட்ட பாஸ்டர் ஃபோன் பண்ணுறார். பிரதர் எங்கே இருக்கீங்க? நான் சொன்னேன், இருக்க வேண்டிய இடத்துல சேஃப்டியாக இருக்கேன். இருக்கிற இடத்த சொல்லி அவன் நம்மளை மாட்டி விடுறதுக்கு. நான் சொன்னேன், இருக்க வேண்டிய இடத்துல சேஃப்டியாக இருக்கேன் சார். அவர் சொன்னார், எங்கே இருக்கீங்க? ஆலங்குளத்தில் இருக்கேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னார், பகல் முழுவதும் பயங்கரமான வெப்பம். நீங்கள் மீட்டிங் வரும்போது பயங்கர ஹீட்டு. தார்பாயெல்லாம் விரிச்சோம், மீட்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் பாட்டுக்கு 26 வீட்டில் உள்ள டிவி உடஞ்சிரும்னு சொன்னீங்க. அண்ணே கரெக்டாக 9 மணினே எங்கள் சர்ச்சில் வசனம் சொல்லி பெல் அடிச்சது. 9 மணி முள்ளு அங்கேயும் போல இங்கேயும் போகல, ஒரே ஒரு இடி இடிச்சுது. அவர் சொன்னார் 25ன்னாரு. நான் சொன்னேன் 26ல் சொன்னார் ஆண்டவர். அவர் சொன்னார், ஒரு டிவி எங்க வீட்டு டிவினார் ஊழியக்கார். பாஸ்டர் நீங்களும் சினிமா பார்ப்பீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். என் பையன் சோட்டா பீம் பார்ப்பான். சோட்டா பீமுக்கே டிவி உடையுதுன்னா நீங்கள் மெட்டி ஒலி பார்ப்பிய, அருவா ஒலி பார்ப்பிய, சனியனை பார்ப்பிய, அதுக்கெல்லாம் என்ன நடக்க போதோ. அவர் சொன்னார், 26 வீட்டில் இருக்கிற அண்ணன்மார்கள் உங்களை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. துடிக்க மாட்டாங்களா என்ன துடிக்க வைக்கிறதுக்கு? அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர். அவர் சொன்னார், ஒரு நல்ல முரட்டான ஒரு ஆள் சொன்னார், ஒரு பையன் கடையத்துலேருந்து வந்தானா, ஏதோ டிவி உடையும் டமால்னு போகும்னு சொன்னானா, படுவாவி பையன் எந்த வாயில் சொன்னானோ 9 மணி தாண்டெல்லாம் உடைச்சிட்டு இந்த சனியன்ட்ட சொல்லுவேன், சர்ச்சுக்கு தானே போகிற, சினிமா பார்க்காத, நாடகம் பார்ப்பாதுன்னு என் பொண்டாட்டிட்டு சொல்லுவேன். ஒரு முறப்பா பாருங்க, நான் சொல்லி என்ன கேட்குறதே இல்லை. என்னை பார்த்து கேட்பா, வாடா போடா பொட்ட கண்ணானும்பா. ஆனால் எவனோ ஒருத்தன் சொன்னால் அந்த டிவி உடஞ்சிட்டு சார், அந்த மனுஷனுக்கு ஒரு மாலை போடணும் சார். அவர் மனைவியையும் மனம் திரும்பம் பண்ணது டமால். முதல் ட்ரிப்பாக வந்ததினாலே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அடுத்த முறை வந்தால் டிவியும் டமால். மனசில் ஆயோ? டிவியும் டமால், மொபைலும் டமால். அல்லேலூயா சொல்லுங்க. எங்களால் உண்டானவைகள் அல்ல, கிருபை சார், தயவு. ஆமென். அப்பதான் உண்மையில சொல்றேன், ஆண்டவர் கூட நடக்க விடாம சத்துரு சத்தியத்தை விட்டு புறம்பாக்கி எவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கு மொபைலையும் டிவியும் உட்கார வச்சு எவ்வளவு அசிங்கமாய் தூண்டி கொண்டிருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்காரு. கடைசி அந்த ஊழியக்காரன் வீட்டில் உடஞ்ச டிவி இன்னும் சரியாகலை. 1 வருஷம் முக்கூட்டத்துக்கு டேட்டே கொடுக்கல. நான் பயந்து போய், ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமாம். இதில் ஒரு அக்காவுக்கு கவலையை பாருங்கள். பிரதர் நீங்கள் டிவி உடையட்டுன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த டிவியில் இருக்கிற கண்ணாடி உடஞ்சி எல்லார் கண்ணிலையும் விழாதா? அட பாவி மவளை. நான் சொன்னேன், நாங்கள் அவ்வளோ பைத்தியக்காரங்களா?
நாங்கள் டிவி உடையாது சிஸ்டர், டிவிக்குள்ளே இருந்த பிச்சை டியூப் போயிடும், இன்னொரு ப்ளக்கு எல்லாம் எரிஞ்சு நாசமாக போயிடும். வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா வீட்டில் போய்? ஆண்டவரை யாரெல்லாம் இன்றைக்கி செக் பண்ணுறாங்களாப்பா? தகப்பனே ராஜாவே, சதீஷ் சொன்னது உண்மையா? ஆண்டவர் இதை செய்வாரா? நான் இன்னைக்கு போய் ஒரு நாடகம் போட்டு பார்ப்பேன், என்ன நடக்குதுன்னு பார்க்காங்களோ? தகப்பனே ராஜாவே, தகப்பனே ராஜாவே, டிவி உடையாமல் பிளக்கெல்லாம் எரிந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, நாடகம் பார்க்குற கண்கள் எல்லாம் நலமாய் மாறட்டும் அப்பா. ஆமென் சொல்லுங்க. நம்ம மேலே அவளுக்கு அவ்வளோ கரசனை சார். அதனால டிவியெல்லாம் உடைக்கிறது ஊழியமாக எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க. போகிற இடம்லாம் உடைக்கிறது இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் உடைஞ்சது சார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரோடு கூட நடவாமல் அநேகர் பின்வாங்கி போனார்கள். சத்தியத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாமல் போச்சு. சத்தியத்தில் வாழ்கிறதுக்கு இன்றைக்கி விருப்பம் இல்லாமல் போச்சு. ஒரு பக்தன் எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறதை நான் பார்த்தபோது நான் சந்தோஷப்பட்டேன். இதைவிட வேறொரு சந்தோஷம் இல்லை. கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறாரு, அது வரைக்கும் கலாத்தியர் சபையை ஆண்டவர் பவுல் உட்கார்ந்து பிரயாசப்பட்டு மக்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவித்து ஒரு சபையை ஸ்தாபித்து மக்களை கர்த்தருக்குள்ள நடத்தி விருத்த சேதனம் இல்லை என்று பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஆவிக்குள் நடத்தினான் பவுல். அடுத்த திருச்சபையை பார்ப்பதற்கு பவுல் வேறு ஒரு சபைக்கு போன போது விருத்த சேதனம் உண்டு என்று சொல்லி வாதிட்ட சில ஆவிக்குரிய வேஷம் போட்ட சில பேர் கலாத்தியரை மாற்றி உபதேசித்து சத்தியத்தை விட்டு போய் விளக்கம் அடித்து விட்டார்கள். வந்து பார்த்தபோது கலாத்திய சபை உடைந்து கிடக்கிறது. அப்பொழுதுதான் கேட்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெறுகிறது என்ன? நாம் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தோம்? ஆவியில் ஆரம்பித்தோம். நம்ம ஓட்டம், என் ஓட்டம், உங்கள் ஓட்டம் மாம்சத்தில் முடிஞ்சிடவே கூடாது, ஆவியில் முடியணும். சொல்லுங்கள், ஆவியில் முடியணும். சொல்லுங்கள், என் ஓட்டம் ஆவியில் ஆரம்பித்தேன், ஆவியில் முடியணும். என் பிள்ளைங்க ஓட்டம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க ரொம்ப வருஷம் வாழணும். ஆண்டவர் வருகையில் என் பிள்ளைங்க ஓட்டம் ஆவியில் முடியணும். விசுவாசிக்கிறீங்களா? எதிர்பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா. சத்தியத்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நடக்காம நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்துக்கு விரோதமாய் ஒருவன் பேசினால், நாங்களாவது ஒரு தேவ தூதனாவது இந்த வசனத்துக்கு விரோதமாய் ஒருவன் உங்களிடத்தில் பேசுவானானால் அவன் சபிக்கப்பட்டவன். இந்த வசனத்தை கொண்டு வராதவன், இந்த வசனத்தின்படி வராதவன் உங்கள் வீட்டுக்குள் ஒருவன் பிரவேசிப்பானானால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை யாராவது பேசாமல், வசனத்தின்படி வாழாமல், வசனத்துக்கு விரோதமாக பேசி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இன்னைக்கு காணிக்க பிரிக்கிறதுக்கு வேறு செலவே கிடையாது. காணிக்க பிரிக்கிறதுக்கு செலவு எவ்வளவு தான்? வெறும் 300 ரூபா தான். ஒரு பைபிள் மட்டும் வாங்கணும். எந்த வீட்டிலலாம் வசனம் ஒட்டியிருக்கோ அந்த வீட்டில் போய் என்ன செய்யணும்? ஒரு தரிசனம் கண்டேன் பிரதர். இன்னைக்கு தரிசனத்துக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு கருப்பு உருவம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது பிரதர். அது வீட்டுக்குள்ளே இருந்து அம்மாவை இவன் சொல்கிறான். ஆமென். ஒரு கருப்பு உருவம் பிரதர் உங்கள் வீட்டு பெட்ரூமுக்குள்ளே இருக்குது. நம்ம ஆட்கள் கருப்பு உருவம்னு என்ன செஞ்சிருந்தாங்க? வாங்க பிரதர், அந்த உருவத்தை எப்படியாவது துரத்தலாமா பிரதர்? அவர் சொல்லுவார், இதெல்லாம் பயங்கரமான ஆவி, இதை துரத்தணும்னா 10,000 ஆகும். ஏன்னா அவருக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். நிறைய தவறான உபதேசம் பண்ணுறவங்க, பேசுகிறவங்க, கள்ள உபதேசம் பேசுகிறவங்க இன்றைக்கி சுகபோகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை சார். உபதேசத்தை எங்களுக்கு சத்துரு வைத்திருக்கிற டார்கெட் என்ன தெரியுமா? எங்கள் லிஸ்ட்டு எல்லாமே 2 பேர்கிட்ட இருக்குது. ஒன்று RSS காரன்ட்டு இருக்குது, இன்னொன்று கள்ள உபதேசம் இருக்குது. சாம்சன் சதீஷ் லிஸ்ட்டு, ஐசக் பிரதர் லிஸ்ட்டு, எபினேசர் பாஸ்டர்மா லிஸ்ட்டு, சிஸ்டர் லிஸ்ட்டு, யாரெல்லாம் ஆவிக்குரிய நம்ம நினச்சிட்டோம் நம்மளை யாருக்கும் தெரியாதுன்னு. என் லிஸ்ட்டு RSS காரன்ட்டு இருக்குது, என் லிஸ்ட்டு கிருபை உபதேசம் காரன்ட்டு இருக்குது, என் லிஸ்ட்டு ஒன்லி ஜீசஸ் காரன்ட்டு இருக்குது, என் லிஸ்ட்டு யோகோவை விட்னஸ்ட்டு இருக்குது. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு கார் தந்துடுறேன், வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்றேன்,
ஒரு நல்ல வீடு வாங்கி கொடுத்துட்றேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன். வசனத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பேசணும். சத்தியத்தில் நடக்கிறதுக்கு சத்துரு இன்னைக்கு விடவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இது மேலே ஆசை வைத்து பின் வாங்கி போயிட்டாங்க. சத்தியத்தை கலப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் நீங்கள் வெளி ஊழியத்துக்கெல்லாம் அடிக்கடி போகிறீங்களே, எவ்வளோ பணம் வச்சுருப்பீங்க, எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க? கேட்குறவங்க ஊழியக்காரங்க. சம்பாதிச்சிட்டிங்கன்னு கேட்டாலே எனக்கு கேவலமாக இருக்குது சார். ஊழியம் என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு சார். இன்றைக்கி எங்கள் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் எங்களுக்கு வைத்திருக்கிற பட்டப்பெயர் முட்டாள்கள், பிழைக்க தெரியாதவர்கள். அதான் பேசிட்டு வந்தோம். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்றும் சேர்த்து வச்சதே கிடையாது சார். 17 வருஷம் 18 வருஷம் ஊழியம் பண்ணுறேன். என் பிள்ளைங்க பேரில் ஒரு சொத்து கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் நான் இன்னும் சேர்த்து வைக்கலை. எங்கள் அம்மா திட்டுவாங்க, சொந்தக்காரங்க திட்டுவாங்க, ஊழியர்கள் திட்டுவாங்க. இன்னும் வரதெல்லாம் வருஷம் வருஷம் மீட்டிங், பெரிய பெரிய கேம்பு நடத்த வேண்டியது. 3 லட்சம் 4 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 2 கேம்பு நடத்தினா என்னாச்சு? பிழைக்க தெரியலையே. நான் சொல்லுவேன், எனக்கு பேச தெரியாது தான், நான் ஞானம் இல்லாதவன் தான், ஆனால் சத்தியத்துக்காக வாழ விரும்புகிறவன். நான் பரலோகத்திற்கு போகும்போது என்னை யாரெல்லாம் ஏளனமாக பேசுகிறவங்களுக்கு நான் பிரியமாக இல்லாட்டாலும், என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்காட்டாலும், நான் ஒன்று சொல்லுவேன் என் பிள்ளைங்கிட்ட, டாடியால் முடிஞ்ச அளவுக்கு ஏசப்பா அவங்கள படிக்க வைப்பார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான். நீங்கள் 2 பேரும் அதனால தான் 14 வயசுலேயே பிள்ளைகளுக்கு சொல்லி 16 வயசில் 2 வரையும் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் ஃபுல் டைமுக்கு. எதெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமோ எல்லா பக்கம் ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் செய்யணும். ஒருவேளை மரணம் சம்பவித்தாலும் கிறிஸ்துவுக்காகத்தான் மரிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னப்பா சேர்த்து வைக்கணும்? நீங்கள் ஒன்றும் சேர்த்து வைக்க வேண்டாம். ஆனால் உலகம் நம்மளை எப்படி பேசுது? ஏளனமா, பிழைக்க தெரியாதவர்கள், முட்டாள்கள். ஆனால் ஒன்று சொல்லணும், ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தாலும் பைபிள் சொல்லுது, கல்லெறியப்பட்டு சாக போகிற நேரத்தில் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணின போது பிதாவானவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதையும் இயேசுவானவர் நிற்கிறதையும் தரிசனம் கண்ட அந்த ஸ்தேவானுக்கு, அந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எதையும் விரும்பாமல் இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்தவனுக்கு இயேசுவானவரை எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா! ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த உலகத்தில் சத்தியம் பேசுறவங்களை கனவீனப்படுத்தலாம், அழைப்பு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை யாருமே பிரசங்கத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பிரதர். உங்கள் பிரசங்கம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. உங்கள் பிரசங்கம் சத்தியத்தை பேசுகிறீங்க, டக்குன்னு பேசுகிறீங்க, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறீங்க, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறீங்க. ஜென்மத்தில் உங்களுக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க பிரதர். நான் சொல்லுவேன், கூப்பிடுறது இவர்கள் அல்ல, கூப்பிட வைப்பது அவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹலோ, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அரசாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் சம்பாதிக்காத எல்லாம் 18 ஆண்டுகளில் ராஜாவின் ஊழியத்தை செய்த எங்களால் சம்பாதிக்க வைத்தார். பணம் அல்ல சார், 13,000 ஆத்துமாக்கள் சார். ஹல்லேலூயா! வாலிபர்கள் மட்டும் 13,000, சிறுவர்கள் கணக்கற்றவர்கள், பெரியவர்கள் கணக்கற்றவர்கள் சார். இது போதும். 29 மாவட்டங்களிலும் சாம்சன் என்றால் கண்ணீர் வடித்த அண்ணனுக்காக, தம்பிக்காக, மகன் என்று என்னை சொல்லி அழுகிற சிலரை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை பேசுவதினால் சத்துருவானேனோ? பாவம் செய்யலான்னு ஒரு உபதேசம் சொல்றது, சினிமா பார்க்கலான்னு உபதேசம் சொல்றது, சினிமா பாடல்களையே துணிகரமா பலிபீடத்தில் பாடி ஜனங்களை ஆட வைக்கிற துணிகரமான ஊழியக்காரங்க, அதுக்கு கை தட்டுறதுக்கு 4 மெண்டல்கள் மனசுல ஆயோ, அதுல பிசில் அடிக்கிறதுக்கு சில அரை லூசுகள், அவனுக்கு காணிக்கை கொடுக்கிறதுக்கு சில அரை டேசுகள். சத்தியம் பேசாதவனுக்கு காணிக்க கொடுக்க கூடாது.
ஆமென். யாராவது வீட்டுக்குள்ளே வந்து சத்தியத்தின்படி, ஒருவேளை பாஸ்டரையா பாஸ்டர் அம்மாவை தவிர உங்களுக்கு ஆவியில் படாத எந்த ஊழியக்காரங்களையும் வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் கோபமாக பார்க்கிங்க? என்ன போகும்போது யாரும் கல் எறிய மாட்டியலே? சத்தியம் பேசாத, ஆவியில் ஒரு விடுதலை இல்லாத யார்கிட்டையும் உங்கள் பாஸ்டர் அம்மாவை தவிர உங்கள் ஆவியில் அழகாக பிரசனத்தில் உணர்றவங்ககிட்ட மட்டும் உங்கள் தலையை கொடுக்கணும். ஆமென். எல்லாத்தையுமே தலையை முட்டிகிட்டே கொடுக்கக்கூடாது. பாஸ்டர் கொஞ்சம் ஜோமனுங்க பாஸ்டர், பாஸ்டர் கொஞ்சம் ஜோமனுங்க பாஸ்டர். ஒரு அக்கா சொல்லுது, அந்த பாஸ்டர் அந்த அக்கா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார், சதீஷ் பாஸ்டர் என் தலையில் கையே வைக்கல. எப்படியாவது இவளுக்கு 4 ஆட்டு தலையை பிச்சு 2 முடி எடுத்தாதான் இவளுக்கு நிம்மதி. இல்லைன்னா எங்கள் மேலே கோபம், சதீஷ் பாஸ்டர் இப்படி எங்களை கண்டுக்காம போகிறாரு, இவளுக்கு 2 ஆட்டணும். இப்படி பவர் பவர். அப்போ கத்தணும், சும்மாலாம் கை வைக்கக்கூடாது. அப்போ தான் இவளுக்கு ஆவி வருது. நாங்கள் என்ன சொல்லணும்? பவர். அது வித்தியாசமாக சொல்லணும், பவர். அப்படி 2 ஆட்டு 2 முடி எடுக்கணும், 2 முடியை பிச்சு அவட்ட காட்டணும். பவர் பவர். இது அந்த பவர்ல, என் கை பவர். உன்னை எங்க கொண்டு வைக்க? ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்க அப்பா பிரசங்கம் பண்ணும்போது அங்க எல்லாம் தேவ வல்லமை புறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர், தலை மேல ஊழியக்காரங்க கை வைக்கிறது தப்பு கிடையாது, வசனம் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தபோது அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா எல்லா நேரத்திலும் தலையத்தான் கொடுக்கணும் கிடையாது. சத்தியத்தை உள் வாங்கினாலே போதும், விடுதலை. ஆமே. சத்தியம் கொடுக்காத விடுதலை எதுல சார் வந்துட போகுது? ஆமே. நம்ம ஆட்கள் சத்தியம் பேசும்போதெல்லாம் செய்தி நேரத்திலலாம் தூங்க வேண்டியது. ஆமே. நல்ல காலை நீட்டி கையை நீட்டி கொஞ்சம் தள்ளி உட்காரு, பக்கத்தில் இடிச்சு தள்ளி உட்காரு, காலை நீட்டல. ஆமேன்னு சொல்லும்போது கரெக்டாக ஆமேன்னு சொல்லும், அல்லையிலே சொல்லும்போது கரெக்டாக அல்லையிலே சொல்லும், என் ஆத்துமாவே சொல்லும்போது கரெக்டாக சொல்லும். கடைசி ஜபத்தில் அந்த ஆவி எங்கேருந்து வரும் தெரியாது. நம்ம கடைசி ஜபத்தில் ஆவியில் நடத்தும் பாருங்க, பிரசங்கமும் புரியாது, அதுக்கு என்னன்னு தெரியாது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது இறங்குகிறது துள்ளும். செய்தி கேட்காம நீ துள்றன்னா உனக்குள்ள ஆவியானவர் கிடையாது, உனக்குள்ள மேல்படியா மனசுல ஆயோ. ஆமே சொல்லுங்க. சத்தியத்தை கேட்குற நேரத்தில் கொரட்டை விட்டு தூங்கிட்டு முடிகிற நேரத்தில் ஹோ 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 அப்படின்னா உனக்குள்ள எங்கேயோ ஒரு சம்திங் ராங். ஆமே சொல்லுங்க. எங்கே அது குதிச்சு 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 4 பேர். அவளுக்கு என்ன திருப்தினா சர்ச்சில் 4 பேர் இடுப்பை உடைக்கணும், வந்த இந்த பாயை கிழிக்கணும். நோக்கமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சர்ச்சில் உள்ள பாயை கிழிப்பது தானே. சிலருக்கெல்லாம் சேர உடைக்காம நிம்மதியா இருக்க, ஆவில நிரம்பி நிரம்பி உடைச்சி. நாங்கள் உங்களை சந்தோஷம் நினைக்கணுமா? எவ்வளோ ஆவி சேர உடைக்கிற ஆவியா? 4 பேருக்கு சேர உடைக்கலன்னா நிம்மதியாக இருக்காது. வீட்டில் போய் சொல்ல வேண்டியது, உடைச்சி பார்த்தேன், நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருக்காவ. அம்மா மட்டும் போன வாரம் உடைச்சா, இந்த வாரம் நான் உடைக்கல. அட படுபாவியா, குடும்பமாக கண்டனம் கட்டியே வர வேண்டியது. பாய் வாங்கி ரொம்ப நாளாச்சு, கிழிக்கலான்னு பார்க்க நடக்க மாட்டேங்க. நிறைய பேருக்கு பிரசங்க நேரத்தில் இந்த பாயை கிழிக்கிற வேலை நடக்கும். ஆமாம். சத்தியத்து மேலே ஒரு வாஞ்ச, பரிசுத்தத்தின் மேலே ஒரு வாஞ்ச. ஆமாம் சொல்லுங்களேன். சிந்தையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்படணும், கண்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்படணும், காது எல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்படணும், இருதயம் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்படணும், என் கால் கையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்படணும், என் ஆவி ஆத்துமா சரீரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கென்றே பிரதிஷ்டை பண்ணப்படணும். அந்த நாட்களில் சினிமா வால் போஸ்டே பார்க்க மாட்டாங்களாம் கிறிஸ்தவங்க. இப்போ சினிமா வால் போஸ்ட்டை உத்து பார்த்து எல்லா நடிகை பேரெல்லாம் பெந்தேகோஸ்து கிறிஸ்தவங்களுக்கு தெரியுது. உங்களை சொல்லலை, நீங்களாம் பத்திரம் பார்த்து தங்குங்கள்.
அந்நிய பாஷைகளை பேசுகிறத கொச்சப்படுத்தி பேசுகிற வீடியோக்கள். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த ஊழியக்காரங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அந்த வீடியோ நான் பார்க்கவே மாட்டேன். விழுந்து போயிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க, அந்த செய்தியை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் நீதிமான் கிடையாது சார். கிருபை சார் என்னை வாழ வச்சுட்ருக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவ்வளோதான். யார் விழுந்தா என்ன சார், வீடியோ வந்தால் என்ன சார், நான் உருப்படியாக போயிடணும் சார். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பற்றி பேசி இவரை பற்றி பேசு, அவர் விழுந்துட்டாராம், அவர் கூட்டு போயிட்டாராம், இவர் கல்யாணம் முடிச்சிட்டாராம். எவன் முடித்தா எனக்கு என்ன சார், நான் மத்திய ஆகாயத்தில் போகணும் சார். ஆமென் சொல்லுங்களேன். அந்நிய பாஷையை தப்பாக பேசுகிற, அந்நிய பாஷையை தவறாக உபதேசம் பண்ணுகிற எத்தனையோ தவறான உபதேசங்கள். உங்களுக்கு ஒன்று புரியுமா? அந்நிய பாஷையை ருசித்து பேசி பழகுங்க. அந்நிய பாஷைகளை பேச 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 உங்கள் சிந்தை பரிசுத்தமாகும், கண்கள் பரிசுத்தமாகும். கண்கள் எவ்வளவோ யார் வந்தாலும் அவங்கள இச்சையாக பார்க்க வைக்காது, இச்சையாக சிந்திக்க வைக்காது சார், இச்சையாக பேச வைக்காது சார். 1 மணி நேரம் ஒருத்தர் அந்நிய பாஷையில் மட்டும் பேசிட்டாம்னா, டெய்லி அதை கண்டினியூ பண்ணிட்டானா, கடமைக்காக அல்ல ருசித்து பேசிட்டாம்னா, ஆவிக்குரிய மண்டலங்களில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். பரிசுத்தம்னா பயங்கரமான பரிசுத்தம் உண்டாயிரும். பரிசுத்தம் இங்க கூட கூட இங்க ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை ருசிச்சு பேசுங்க. யாரு என்ன உபதேசங்களை பேசினாலும் உங்களுக்கு ஆதி தகப்பன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, நான் எனக்கு போட்டிருக்கிற விதை நல்ல ஸ்ட்ராங்கான விதையாக இருந்தது. சின்ன வயசில் துன்மார்க்கமாக அலைஞ்சாலும் எங்கள் அம்மா அப்பப்போ சச்சி கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. பாஸ்டர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் ஒரு 1-2 வசனம் விழும். பாஸ்டரை மதிக்க மாட்டேன், பாஸ்டரை ஏளனமாக தான் பார்ப்பேன், சர்ச்சிலேயே பந்தாவாக தான் நடப்பேன். ஆனால் ஒரு வசனம் விழும் என் மனசுக்குள்ளே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்குள் போடப்பட்ட வசனங்கள் எல்லாம் இந்த அஸ்திபார வசனங்கள் தான். கிறிஸ்துவ மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்தால், இப்போ அந்நிய பாஷை பற்றி யார் பேசினாலும் எனக்கு மேட்ரு கிடையாது. ஆனால் ஏன்னா நான் அந்நிய பாஷையில் வளர்ந்து பெருகினவன். அந்நிய பாஷையின் ருசி எனக்கு தெரியும் சார். பலன் இல்லாமல் குறுகி போய் தோற்று போய் முடியாத ஆண்டவரே குறுகி போய் தேவ சமூகத்துக்கு போகும்போது எதுக்கு ஜெபம் பண்ணுன்னே தெரியாது. அப்போ வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக ஒரு வேண்டுதல் பண்ண ஆரம்பிப்பார். ஜெபமே பண்ண முடியாது நினைப்போம், ஆனால் அந்த நேரம் பல மணி நேரம் ஜெபிக்க வைப்பார். அந்நிய பாஷைகளை பேச வைப்பார். 2.5 மணி நேரம் மாட்டி கணக்கில் போகும். எதை தேடி போனோமோ பலனிழந்து போயிருப்போம், காண்டாமிருகத்துக்கு ஒத்தல பலனை கொடுத்திருப்பார். எத்தனையோ காரியங்கள். சத்தியத்தை விட்டு ஒரு நாளும் போயிடாதீங்க, சபையை விட்டு ஒரு நாளும் போயிடாதீங்க. தேவையில்லாத செய்திகளை யூடியூப்பில் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது எதுக்கு நமக்கு? எவன் பேசுனா, எவன் பிசில் அடித்தா, எவன் ஆட்டம் போட்டால் நமக்கு என்ன? அவனாக வந்து நமக்கு நிற்க போகிறான். யார் எப்படியோ பெரிய பெரிய பரிசுத்தவான்களை சத்தியத்தில் மாறிட்டாங்க. பெரிய பெரிய பெந்தேகோ சபைகளை சத்தியத்தை விட்டு தூர போயிட்டு நீங்கள் சொல்லணும், எவர்கள் மாறினாலும் நான் மாறக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை சாம்சன் மாற போகிறான் அப்படின்னா இன்னைக்கு என்ன எடுத்துருங்க ஆண்டவரே. ஆமென். ஒருவேளை சாம்சன் சத்தியத்தை விட்டு மாறுவதற்கு சத்துரு வைத்திருந்தால் என்னை இன்று மாலையில் எடுத்துக்கொள்ளும். நான் தவறான உபதேசத்தை பேசி நரகத்து போவதை காட்டிலும் சத்தியத்தை பேசி ராஜாவின் சமூகத்துக்கு போயிடணும் சார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உபதேசத்தை மாற்றி எங்கள் அப்பாவுக்கு விசனத்தை உண்டு பண்ணி எங்கள் அப்பாவை அழ வச்சு எங்கள் அப்பாவை வேதனைப்படுத்தி அப்படி ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சத்தியத்தில் நிற்கணும். அவரோடு கூட நடக்காதபடியினால், நடக்க பிடிக்காததுனால பின்மாற்றமாகி போயிட்டாங்க. சபையை விட்டுறக்கூடாது, சபை கூடி வருகிறத விட்டுறக்கூடாது. குடும்பத்தின் மேலே ரொம்ப கரிசனையாக நீங்கள் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க என்ன மொபைல் பார்க்குறாங்க, மொபைலில் என்ன பார்க்குறாங்க, பிள்ளைங்களுக்கு தனி ரூம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. தனி ரூமை விட்டு ஒரு டிவி வச்சு விட்டுறக்கூடாது. கேட்டால் சொல்ல வேண்டியது, என் பிள்ளையெல்லாம் அப்படி கிடையாது, என் பிள்ளையெல்லாம் பத்திரை மாற்று. ஒரு நாள் உன்னை மாற்றும் பாரு, மாற்றுன்னு ஒரு நாள் மாற்றும் போது அந்த பத்திரை மாற்று. தங்கத்தை பற்றி தெரியும். தனி ரூமு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது, தனி மொபைல் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது.
குடும்ப ஜெபம் வீட்டில் எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். குடும்ப ஜெபம் கரெக்டாக என்ன செய்யுங்க, பண்ணுங்க. நல்ல ஒரு குடும்ப ஜெபம் இருக்கட்டும், டெய்லி தனி ஜெபம் இருக்கட்டும், பைபிள் படிக்கிறது அதிகப்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு சபைனா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஆமாம், வீட்டில் வச்சே சொல்லி வரும்போது இப்போல்லாம் எங்கள் பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய சபையில், எங்கள் சபையில் கூட சின்ன பிள்ளைங்களாம் அங்கே ஓடும் இங்கே ஓடும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, எனக்கு வாரத்தில் ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம், எனக்கு கொடுக்குற 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. திருப்பி கூப்பிடவே மாட்டாங்க, திருப்பி கூப்பிட மாட்டேன். பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் சந்தோஷப்படுவார், சொல்லுவாங்க, நான் பேச முடியாததெல்லாம் நீ பேசிட்டு ராசா. சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டில் வச்சே சொல்லி கூட்டு வரணும். ஆமென். நம்ம போகிறது பள்ளிக்கூடம் இல்லை, சர்ச், அப்பா உலாவுகிற இடம். பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு 5 வயசு 6 வயசு ஆகிட்டுனா ஒரு 10 ஜெப குறிப்பு எழுதிருங்க பேப்பரில். 10 ஜெப குறிப்பு எழுதி பிள்ளைங்க கையில் கொடுத்து அந்த ஜெப குறிப்புகள்லாம் ஜெபம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க. ஆமாம். இப்போல்லாம் எல்லாம் ட்ரெண்டிங் மாறிட்டு. எப்படி மாறிட்டு? 1 வயசு பிள்ளை சாப்பிடாட்டாலே 15,000 ரூபா செல்லு. சாப்பிடு 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 சாப்பிடு. பிள்ளைக்கு பாப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பிஸ்கட்டு பாப்பா சாப்பிடல, இந்த பீப்பா சாப்பிட்றது. சின்ன சின்ன பிள்ளைங்க கையில் மொபைல். எவ்வளோ பேருக்கு கண்ணு போயிடுச்சு தெரியுமா? சின்ன பிள்ளைங்களுக்கு. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், வெளி மாவட்டத்துக்கு. ஒரு பையன், அவங்க அப்பா அவனுக்கு 11வது மொபைல் வாங்கி கொடுத்துருக்கிறார். எல்லா மொபைலுமே 1 லட்சம் ரூபா. எல்லா மொபைலும் பார்த்து பார்த்து அவனுக்கு மெண்டல் ஆயிடுச்சு. வயசு 12. அவனை தட்டி கூப்பிடணும், அதுக்கு பிறகு மெதுவாக திரும்புவான். என்னன்னு பார்த்தா மொபைல் அடிக்ட் ஆகிட்டான். மொபைல் இப்போ பார்க்காம சாப்பிட மாட்டான். குறிப்பிட்ட ஒரு சீரியல் வைக்காமல் அவன் என்ன செய்ய மாட்டான். அப்படி ஆகிப்போச்சு. குடும்ப ஜெபம் என்கிற பேரில் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. குடும்ப ஜெபம்னா எப்படி இருக்கணும்? ஒரு பாட்டு. இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, ஒரு அக்கா பார்த்தது, சதீஷ் மட்டும் பிரசங்கம் பண்ணதான், அவனு கையில் மட்டும் மைக் கொடுத்துட்டாங்க, பாட்டு பாடுதான், இல்லையாங்க பிரசனங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுத்துறான். அந்த அக்கா சொல்லிச்சான், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமல போகும். பாஸ்டர் சொன்னார், குடும்ப ஜெபம் பண்ணுங்கள், மறந்து விடாதிருங்கள் அப்படின்னாரு. இந்த அக்காக்குள்ள ரொம்ப சந்தோஷம். கணவர் 1, 2 பிள்ளைங்க, 3 ஆத்துமா இப்போ பாட்டை கேட்கறதுக்கு இருக்கு. வீட்டுக்கு போச்சு, சந்தோஷமாக போச்சு. வீட்டுக்கார்ட்ட சொல்லிச்சு, இன்னைக்கு குடும்ப ஜெபம் மறந்துடக்கூடாது. இவ்வளவு நாளும் 14 வருஷம் குடும்ப ஜெபமே நடத்தலை. பாஸ்டர் எங்களை கண்டிச்சாங்க, இப்போ தான் எனக்குள்ள ஆவியே இறங்கியிருக்கு. அதனால 2 பிள்ளைங்க, சதீஷ் சந்தோஷ், இன்னைக்கு குடும்ப ஜெபம் 9 மணிக்கு. ஏங்க எல்லாம் போயிட்டு 9 மணிக்கு வந்துருங்க. இந்த அக்கா பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏன்னா சர்ச்சில் அந்த அக்கா பாடுற பாட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். கீபோர்டு உண்மையிலே போடவே முடியாது. ஐசக் பிரதர்லாம் போட்டாருன்னு வைங்க, அவருக்கே குழம்பிடும். என்ன ஸ்கைல போகணும் அது சொல்லும். ஸ்கைலா, மர ஸ்கைலா, என்ன ஸ்கைலு? பாட்டுகிறோம் தேவா அப்படி பாடுற ஒரு அக்கா. அதுக்கு கோபம் என்னன்னா, சதீஷ் மட்டும் மைக் வச்சு பாடுதான். வீட்டுக்கு போகிறோம், செத்தாலும் 3 ஆத்துமா இன்னைக்கு என்ன செய்ய போகுது? போச்சுது. 9 மணிக்கு வீட்டுக்காரர் வந்தார், 2 பிள்ளைங்க வந்தது. ஏங்க இனிமேல் நம்ம குடும்ப ஜெபத்தை விடக்கூடாதுங்க. நம்ம குடும்பத்துக்குள் பிசாசு புகுந்து விட்டான். ஆகவே இனிமேல் குடும்ப ஜெபத்தை விடக்கூடாது. எல்லாம் வாங்க. உன்னை இந்த அக்கா, அந்த அக்கா பாஸ்டர் ஆகிட்டு, அவங்க 3 பேருக்கு மட்டும் பாஸ்டர் வர்ற மாதிரியே வந்தது. பைபிள் அசால்ட்டா ஸ்டைலாக வச்சது. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏம்மா வீட்டில் இந்த குடும்ப ஜெபம் பண்ண போகிற, எப்படியோ 3 ஆத்துமா வந்துட்டு அந்த மனுஷன் அன்னைக்கு சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருக்கான். எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுதான் அவர் சொன்னாராம், ஏலே பிசாசு உங்கள் அம்மைக்குள்ளே வந்துட்டா, இப்போ பாட்டு என்கிற பேரில் நம்மளை கொல்ல போகிறா. ஒன்று அவ சொன்னாலாம், ஜெபத்தொட்ட ஜெயிக்கிதங்களில் 100வது பாடல், தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. ஒன்று சொல்ல, இந்த பாடலை நாம் கரங்களை தட்ட போகிறோம், பாட போகிறோம் அப்படி சொல்லிச்சு. அந்த அண்ணனும் கையை தட்டினாராம், பிள்ளைங்களை தட்டிச்சான். அந்த அக்கா பாடிச்சா, தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. 3 பேருக்கு அட்டாக்கு வராத குறை தான்.
இந்த அக்காவுக்கு என்ன நினைப்புன்னா ஃபாதர் பெர்க்மான்ஸ் நினைப்பு. நம்ம சபையில நிறைய பேருக்கு அப்படித்தான் நினைப்பு. மைக்கு கொடுக்கல கொடுத்தா நாங்கள் செத்துருவோம்னா கொடுக்கல. மனசில் ஆயோ ஒன்று அந்த பாட்டை 10 நிமிஷம் படித்தான். ஒன்று 2வது பாடலாக நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து 3 பாட்டு வந்துச்சு. அவர் சொன்னாராம், அவர் அந்த அக்கா சொல்லிச்சான், 3 பாடலுக்கு பிற்பதாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆராதிக்க போகிறோம். இந்த அக்கா எழுந்து நிற்கவும் 2 பிள்ளைங்களையும் புருஷன் தட்டி சொன்னாராம், உங்கள் அம்மா இப்போ ஆராதனையில் கண்ணை மூடுவா, அப்பா வந்து யானை மாதிரி நிற்பேன், 2 பேரும் முதுகில் ஏறுறீங்க, பெட்ரூமுக்கு ஓடி போயிடுவோம். இந்த பொம்பளை பாஸ்டர் எப்படியெல்லாம் ஆராதனை நடத்துவார் அப்படி மனசில் பெரிய ஆள் மாதிரி நினச்சிட்டு 3 பேரையும் பார்த்து, மனம் திரும்புங்கள், 3 பேரும் சனியனை போல் நின்று கொண்டிருக்கிறீர்களே, கண்ணை மூடுங்கள். அப்பா சொன்னாராம், அம்மா கண்ணை மூட போறா, அப்பா யானை மாதிரி நிற்பேன், 2 பேரும் முதுகில் ஏறுங்க. இந்த அக்கா சொல்லிச்சான், எத்தனை நாள்கள் என் வாழ்வில் வந்தாலும் கண்ணை மூடி அது பாட்டுக்கு எங்கேயோ ஆராதிக்கு. இவர் யானை மாதிரி நின்னார் பாருங்க, 2 முதுகில் ஏறிட்டு அவர் நேர பெட்ரூமுக்க போயிட்டார். இந்த அக்கா 1.5 மணி நேரம் ஆராதனை மட்டும். சீர்காழி இயேசு பிரகாசம் நினப்பு. செத்துட்டான் மனுஷன். அதெல்லாம் பெட்ரூமுக்கு கதை போட்டு அதை தூங்கிட்டு அது 3ஆம் பரலோகத்துக்கு போயிட்டு இப்போ தான் இந்த அக்கா ஆராதனையே ஆராதனை முடிச்சுட்டு அப்பவும் பாருங்க, நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அட பாவி அது எல்லாம் 3ஆம் வானத்துக்கு போயிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஆத்துமா இல்லை. உடனே ஆண்டு சொல்லிச்சான், இத்துடன் முடித்துக் கொள்ளுகிறேன், நன்றி வணக்கம். முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் 3 காலை நீட்டி நல்லா தூக்கம். காலை இருந்துச்சு கேட்டுதான், என்ன குடும்ப ஜெபத்தில் ஒரு அலட்சியம், என்ன ஒரு அசால்ட், உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் சொன்னார், முதல்ல உனக்கு தான் நியாயம் செய்வார். 3 ஆத்துமா மேலே கரிசனம் இல்லாமல் படுபாவி பாட்டு என்கிற பெயரில் 3 பாட்டு கொலையா கொண்டு இயேசு பிரகாசம் வராரு, ஃபாதர் வராரு, எடின்ப்ரோ வராரு, இடையில இயேசுதாசும் வராரு. கொல்லும் கொன்னிய இதில் வேத வாசிப்பு வேற. அவன் சொன்னாலாம், பிரசங்கம்லாம் எழுதி வச்சிருந்தேன் தெரியுமா இன்னைக்கு. அவன் சொன்னாலாம், ஜபம்னா 2 மணி நேரம் நடத்தணும். அப்போ தான் சொன்னேன், குடும்ப ஜபம் உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாமல் இருந்தார்னா அவர் ஒருவேளை நீங்கள் சொல்கிறதுக்கு வசனத்துக்கு பயந்து வந்து உட்கார்ந்தா அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு பாட்டை பாடி ஒரு சின்ன ஆராதனை பண்ணி, அதுவும் குரல் வளையம் உங்களுக்கு சரியில்லைன்னா தயவுசெய்து பயமுறுத்தாம ஒரு 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 பாட்டு மட்டும் பாடி ஒரு சின்ன ஆராதனை நடத்தி ஒரு சின்ன வசனத்தை வாசித்து ஒரு சின்ன ஜபத்தை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருங்கக்கா. அன்னைக்கு போன புருஷன்தான் இன்னைக்கு சர்ச்சு பக்கம் வரவே மாட்டேங்கிறார். அவருடைய மென்டாலிட்டி என்னென்னா, இவ மாதிரி தான் எல்லாரும் பாடுவாங்கன்னு நினச்சிட்டார். எங்களை அவர் மதிக்கவே மாட்டார். ஏன்னா இவ பண்ணின ஒரு குடும்ப ஜபம் மனுஷனை ரட்சிப்பை விட்டே ஓட வச்சுட்டு. அவ்வளவு கிருபைகள் பெண்களுக்கு உண்டு. குடும்ப ஜபத்தை ரட்சிக்கப்படாத கணவர் இருந்தாருன்னா சாட்டா முடிங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் திறமை இருக்குன்னு அந்த 3 ஆத்துமாட்டம் காட்டி பாவம். அதுவே நிறைய வீட்டில் குடும்பங்கள் உடைஞ்சு போயிட்டு, குடும்ப ஜபம் இல்லாமல், உபசரிப்புகள் இல்லாமல், கவனிப்புகள் இல்லாமல், அன்பு இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல், ஊழியம் 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 சபை 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 சபைன்னு ஓடி ஓடி வீட்டுக்காரரை நேசிக்கிறதில்ல, பிள்ளைகளை நேசிக்கிறதில்ல. பிள்ளைங்க சொல்லுது, எங்கள் அம்மா நான் வளர்கிற வரைக்கும் சபை சபைன்னு போனால் என்னை கவனிக்காமல் விட்டுட்டா எனக்கு அன்பு செலுத்துறதே இல்லை. அப்பா வேலை வேலைன்னு போயிருந்தாரு, அம்மா ஊழியம் ஊழியன்னு ஓடிடுதா, அம்மாவும் வேலை வேலைன்னு போயிருதா. அன்பு காட்டுறதுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. 16 14 15 16 வயசு வந்த பிறகு இந்த அன்பை நாங்கள் வெளி இடத்துல தேட வேண்டியிருக்கு. பிள்ளைங்க தடுமாறி போகிறதுக்கான காரணம் பெற்றோர்கள். ஆமாவா இல்லையா? பிள்ளைங்களை நடத்த வேண்டிய வழியில் என்ன செய்யணுமா? நடத்தணும். பிள்ளைங்களை முட்டுக்கு கீழே வெளுக்க வேண்டிய நேரத்தில் வெளுக்கணும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ வேதனை உண்டாக்குது, கேவலத்தை உண்டாக்குது பிள்ளைங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு செல்லம் கொடுத்து
எங்கள் அக்கா தங்கச்சிக்கு கொடுக்குற சாப்பாடை விட எனக்கு கொஞ்சம் அதிகம் கொடுப்பாங்க. ஒரு பையனா செல்லம், ஆனால் ரொம்ப செல்லம் இல்லை, வசதி கிடையாது அந்த நாட்களில். ஆனால் எங்கள் அம்மா நல்ல பக்தி உள்ள அம்மா. எங்கள் அம்மா அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னுடைய துன்மார்க்கத்தினால நான் சின்ன பிள்ளைங்களே வாலிப தம்பியை பார்த்து நான் அழுதுட்டு சொல்கிறேன், நான் வாலிப நாட்களில் சரியாக வளர்க்கப்படாததுனால, நான் சபைக்கு கீழ்ப்படியாததுனால, எங்கள் பாஸ்டரை எதிர்த்ததுனால, எங்கள் பாஸ்டர்கிட்ட கோவப்பட்டு எங்கள் பாஸ்டரை அடிக்க போனதுனால, துன்மார்க்கமாக சபையை மதிக்கிறது கிடையாது, வசனத்தை மதிக்கிறது கிடையாது, அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது. எங்கள் அம்மா பாவம் நல்ல குடும்ப பெண், சிறைச்சாலைக்கு வர்ற அளவுக்கு நான் பண்ணேன். எங்கள் அம்மா நான் ஜெயிலில் இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை ஜெயிலில் பார்க்க வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்படி அம்மாவை ஜெயிலுக்கு வர வச்சுட்டோமே. அப்பவும் பாருங்கள், சிரித்த முகத்தோடு ஒரு சட்டை கொண்டு வராங்க எனக்கு. மக்கள் நீ சட்டை போடு மக்களை. நான் சொன்னேன், எதுக்குமா இங்கே வந்தீங்க? ஒன்று பார்க்கணும் போல இருந்தது. ஒரு கொலை கேஸில் நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை தேடி பார்க்க வந்தாங்க. எங்கள் அப்பா என்னை பார்க்குறதுக்கு கோர்ட்டுக்கு வருவார். 6-7 போலீஸ் துப்பாக்கியோடு நிற்பாங்க என் கூட, என் நண்பர்கள் கூட. நாங்கள் ஒரு 5 பேர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டோம். அம்பாசமுத்திரம் கோர்ட்டுக்கு எங்கள் 5 பேரையும் கூப்பிட்டு போகும்போது ஃபுல்லாக போலீஸ். ஏன்னா எதிரிகள் அதிகமாக இருந்ததுனால 5 போலீஸ் எங்களை கூப்பிட்டு போவாங்க. எங்கள் அப்பா பாவமாக வந்து நிற்பார் என்னை பார்க்குறதுக்கு. நான் சொல்லுவேன், சார் எங்கள் அப்பா வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன். எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு அழுவேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, அம்மாவையும் உங்களையும் எங்கே வர வைக்கக்கூடாது அவங்க வர வச்சுட்டேன்ப்பா. ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டேன், கோர்ட்டுக்கு வர வச்சுட்டேன், ஜெயிலுக்கு வர வச்சுட்டேன். அப்போ நினைப்பேன், எங்கள் அப்பா ஒழுங்காக குடிக்காமல் என்னை அரவணைச்சிருந்தா, எங்கள் அப்பா ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதில்லை, ஒரு நாள் கூட எங்கள் அப்பா என்னை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சினதில்லை, கிஸ் பண்ணதில்லை, என்ன படிக்கிறடான்னு கேட்டதில்லை. எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் தெரியுமா? அடுத்தவங்கெல்லாம் அப்பா அம்மாலாம் பிள்ளைங்களை தூக்கிட்டு போகும்போது, எங்கள் அம்மா என்னை கூப்பிடலையே, எங்கள் அப்பா என்னை தூக்கலையே, என்னை கொஞ்சலையே, என்னை என்ன படிக்கணும்னு கேட்கலையே, உனக்கு என்னடா தேவை, உனக்கு என்ன தேவைன்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லையே. அன்பு கிடைக்காததுனால, அரவணைப்பு கிடைக்காததுனால, ஆண்டவரை நான் மதிக்காததுனால என் வாழ்க்கையெல்லாம் தரிகட்டு போச்சு. ஆனால் அம்மா அப்பாவை மதிக்காமல் இருந்ததுனால மரணம் எனக்கு தேடி வந்தது, சிறை தண்டனைகள் தேடி வந்தது. 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் தேவ கிருபையினால எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன்னு சொன்ன என் ஆண்டவர் எங்கள் அம்மா அப்பாவை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா வாழ வச்சதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நல்ல பிள்ளையாக வாழ வைக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்தார். எங்கள் அம்மாவுக்கு சுகர் 700 சார். எங்கள் அம்மாவுக்கு 700 சுகர். ஒரு கால் எடுத்துட்டோம். அம்மாவுக்கு கால் அழுகிட்டு 4 வருஷம் எங்கள் அம்மாவை நான் தான் சார் தூக்கி சுமந்திருக்கேன். பாத்ரூம் கொண்டு போவேன், சர்ச்சுக்கு தூக்கிட்டு போவேன், கார்லேருந்து சர்ச்சுக்கு தூக்குவேன், சர்ச்சிலேருந்து காருக்கு தூக்குவேன், எங்கேனாலும் காருக்கு சுமந்துட்டு போவேன். எங்கள் அம்மா 73 வயசு. எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன சுமந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா சாக போகிற 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சுமந்தேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரை இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே, ஒரு ஊழியக்காரனாக எங்கள் அம்மாவை சுமக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே. என்ன தான் எல்லாரும் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு என்கிற சத்தியம் என்னை வாழ வச்சது. இயேசு என்கிற உயிர் என்னை வாழ வச்சது. இயேசு என்கிற ஜீவன் என்னை வாழ வச்சது சார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஏன்டா பிறந்தேன்னு நினைப்பேன், என்ன பிள்ளைன்னு நினைப்பேன், ஆனால் என்னை விட நீ சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குடா. நீ இன்னும் கவனமாக இருக்கணும், இன்னும் ஞானமாக இருக்கணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் காத்திருக்கணும். எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அட்வைஸ் ஆக போகிற நேரம் கூட, கடந்த மார்ச் 18 தான் அம்மா இறந்து போனாங்க. மரித்து போகிற தருவாயில் கூட பைபிள் படித்து ஜெபம் பண்ணி என்னை கண்டித்து கவனமாக ஊழியம் பண்ணணும். என்ன நேசிப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. கடைசி மார்ச் 18 மரிக்கிற தருவாயில் கூட 4 பாடல் பாடி ஜெபம் பண்ணிட்டு மரித்து போனாங்க. அவங்களுக்கு பிடித்த பாடல், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை. அந்த பாட்டெல்லாம் எனக்கு சொல்லி தருவாங்க சின்ன பிள்ளையில. ஊற்று தண்ணீரை பாட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல மலையாள பாட்டு நல்லா பாடுவாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இப்படி சத்தியத்துக்காக நின்ற ஒரு தாய் என்னை பெற்றபடியினால எங்கள் அம்மா கடைசி பாதி நாட்களில், வாலிப நாட்களில் சொல்லி கொடுக்காட்டாலும் ஆண்டவர் என்னை கிருபையாக ரட்சித்து ஊழியக்காரனை மாற்றின பிறகு ஒவ்வொரு நாளும் சொல்லி தருவாங்க. உங்களை தயவாக கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் எங்கள் அக்கா, என் தம்பி, என் அண்ணன், எங்கள் அக்கா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்.
நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். நீங்கள் யாரை விட்டாலும் பரவாயில்ல, ஏசப்பாவையும் சத்தியத்தையும் சபையையும் விட்டுறாதீங்க. நீங்கள் சாதிக்கணும். ஆண்டவர் கூட நடக்கிறதுக்கு பிடிக்காமல் ஒரு நாள் நமக்கு போகவே கூடாது. முழங்காலில் நின்று பைபிள் படிங்க, நிறைய வசனங்களை வாசிங்க, தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபத்தை விடாதீங்க. 1 மணி நேரம் அதிகாலை முடிங்க, 9 மணிக்கு மேலே உபவாசம் இருங்க. உபவாசம் இருந்து 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 இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் புறப்பட்டு போகாது. எத்தனை பேருக்கு உபவாசம் இல்லை? எத்தனை பேர் உபவாசத்தை மறந்துட்டோம்? இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உபவாசங்கள் தொடரட்டும், பரிசுத்தம் மேலோங்கட்டும், விசுவாசம் வளரட்டும், வைராக்கியங்கள் வளரட்டும். சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு கூட்டம் இந்த பகுதியில் இருந்து எழும்பட்டும். நம்மளை பார்த்தா அடுத்தவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். நம்மளை பார்த்தா அடுத்தவங்களுக்குள்ள ஒரு அக்னி பற்றி பிடிக்கணும். பவுலை பார்த்தோன்னே தீமோத்தேயுக்குள்ள எப்படி அனல் மூண்டதோ, நம்மகிட்ட பேசின 5 நிமிஷத்துல அவனுக்குள்ள வல்லமை பேசணும். அவனுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கணும். நம்ம மரணம் கூட நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ஸ்தேவானின் வைராக்கிய மரணம் பவுலை கர்த்தருக்குள் கொண்டு வந்தது. சவுலை பவுலாய் மாற பண்ணிட்டு ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை வச்சவன் கூட ரட்சிக்கப்படுறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்தேவானை கொல்லுகிறவுடைய வஸ்திரங்கள், அவன் கொல்லும் போதெல்லாம் பக்கத்தில் நின்று சவுல் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு மரணம் ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறது. இவ்வளவு நிருபங்களை எழுத வைக்கிறது. பவுலுக்குள்ள அவ்வளவு சத்தியத்தை குறித்த ஏக்கங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளை வச்சு இவ்வளவு நாளும் எத்தனை பேர் வீழ்ந்து போனாங்களோ அதை விட நம்மளை வச்சு நிறைய பேர் இயேசப்பா பக்கம் வரணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்க பயப்படக்கூடாது. பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சார், இன்னைக்கு பார்க்கிறவன நாளைக்கு பார்க்க முடியல, எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ சுவிசேஷத்தை சொல்லுங்க. அந்த நாட்களில் மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது. ரோட்டில் நின்று கையை இப்படி கூப்பி சுவிசேஷம் சொல்லுவாங்க சார். பஸ் ஸ்டாண்டில், ரயில் நிலையங்களில், விமான நிலையங்களில், தெருவோரங்களில் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அப்படி சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க கோடிக்கணக்கான பேர். எனக்கு சுவிசேஷம் இல்லாததுனால, பரிசுத்தம் குறைஞ்சு போனதுனால, சத்தியம் இல்லாததுனால, சபையை குறித்த ஒரு தெளிவு விசுவாசிகளுக்குள் இல்லாததுனால எழுப்புதல் வர தாமதப்படுத்துகிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேற்ற பேசி கொண்டிருக்கிறார், ஒரு தெளிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மளை பார்த்தா கிறிஸ்து நமக்குள்ள வாழ்றத நிறைய பேர் பார்க்கணும். ஒரு அரசியல்வாதி எத்தனை பேரை இழுத்துக்கொள்றான்? ஒரு சாதாரணமான வியாபாரி தன்னுடைய பொருளை விற்கிறதுக்கு எவ்வளவு ஞானமா பேசி இழுத்துக்கொள்றான். வசனம் சார். ஆமென் சொல்லுங்க. ஒரு விபச்சார புரோக்கரு 4 பெண்களை பத்தி பாவம் பண்ற ஒரு புரோக்கருக்கு வெக்கம் இல்லாம ரோட்ல நின்று வேலை பேசுறான் சார். வெக்கம் இல்லாம அவனே பேசும்போது வசனம் பேசுறதுக்கு நாம சார் வெக்கப்படணும்? நம்ம சத்தியம் பேசுறவங்க சார் எவனுக்கும் பயப்படக்கூடாது, எதுக்கும் வெக்கப்படக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்பில் சரியா பயன்படுத்தி சட்டுன்னு அடிச்சு விட்டு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தியத்தை பேசுறவங்க கூட பரலோகம் நிற்கும். சத்தியத்தை சுவாசிக்கிறவங்க கூட பரலோகம் நிற்கும். நம்ம குடும்பம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாது. அந்த வைராக்கியம் எனக்குள்ளே உங்களுக்குள்ள பெருகட்டும். கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கி போகவே கூடாது. கர்த்தரை விட்டு நான் நிலை பெயர்ந்து போகவே கூட. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் குடும்பத்தில் குடும்ப ஜபங்கள் பெருகட்டும், பரிசுத்தம் பெருகட்டும், வைராக்கியங்கள் பெருகட்டும், சத்தியத்தை குறித்த வாசனை பெருகட்டும். வசனத்தை இன்னும் வாசிக்காம இருக்கிற குறைவுகள் மாறட்டும். ஆண்டவரை முறையாய் வாசிக்கிற கிருபைகள் பெருகட்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு வருடத்திற்கு 5 முறையாவது, ஒரு 4 முறையாவது முழு வேதாகமத்தையும் நான் படித்து முடிக்கணும். ஆண்டவரே சார், எத்தனை முறை சார் பைபிள் படித்து முடிச்சிருக்கீங்க? பிரதர் சிஸ்டர், ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் வேதாகமத்தை படித்து முடிச்சிருக்கீங்களா? முழு வேதாகமம் உங்களுக்கு என்னைக்காவது உங்கள் நிமித்தம் புரட்டப்பட்டிருக்கிறதா? என்னைக்காவது அடுத்த அதிகாரத்துக்கு போயிருக்கீங்களா சார்? ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது. ஆனால் உண்மை தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு 4 முறை வேதாகமத்தை முடிக்கலாம்.
3 மாசத்துக்கு ஒரு வேதாகமத்தை, முழு வேதாகமத்தை வாசித்து முடிக்கலாம். தியானிங்க, டைரியில் எழுதுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற தியானத்தெல்லாம் எழுதுங்க. தியானித்து 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 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா, பாக்கியமா. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைய மறப்பேன். பைபிள் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைய மறப்பேன். வேதத்தை மறக்காதீங்க சார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்காம ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். வேதத்தின்படி வாழணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், அந்நிய பாஷை பேசணும், சபை கூடி வரதை விடக்கூடாது, காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கணும், தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும், உபவாசம் இருக்கணும், ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். ஓ ஓ ரியாம் தன்னா சந்தன வரா துரா வரா வரா ரந்தர வரா ஷே. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா நாங்கள் பிழைத்திருப்போம். எத்தனையோ பேர் நிலைத்திருக்காம போயிட்டாங்க. இந்த சபை ஆரம்பித்து 16 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனா சபைக்கு வந்த கூட்டம் எவ்வளவோ 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 உண்டு. ஆனா நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. எல்லாரும் நிலைச்சிருந்தாங்கன்னா இத மாதிரி 10 மடங்கு சபை நமக்கு தேவைப்பட்டு இருக்கும். ஆனா அநேக பேர் கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. இயேசு கேட்பாடு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சீசர்களே, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நீ மீன் பிடிச்சிட்டு இருந்தல்ல பேதுரு, உன்னை மனுஷர் பிடிக்கிற ஆக்குறது நான் தானே. ஒரு நாள் வரி கட்டுறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை, தூண்டி போடு மீன் பிடிப்போம், அது வாயை திறந்து பாரு வெள்ளி பணம் இருக்குன்னு சொன்னது நான் தானே. கண்ணு தெரியாதவங்களுக்கு அற்புதம் செய்தது நான் தானே. செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை 4 நாள் கழிச்சு எழுப்புனது நான் தானே. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு போறீங்களா? சதுசேயர் பரிசேயர் சொன்னாங்கன்னு என்ன விட்டு போறீங்களா? என்ன கை கொள்ள முடியலையா? நான் வேண்டாம் நினைக்கிறியா? நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களா? பேதுருவே, அந்திரேயாவே, யோவானே, நீங்களுமா போறீங்க? நீங்களும் போறீங்களா? பேதுரு அழகா சொல்றாரு, எப்படிப்பா உங்களை விட்டு போவோம்? வாழ்வழிக்கும் வாசகங்கள், வாழ்வழிக்கும் சத்தியங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது. உங்களை பார்த்து கேட்பாரு, மகனே, பாவத்தை பார்த்து நீனும் போறியா? புகைப்பழக்கத்தை பார்த்து நீனும் போறியா? மதுபானத்தை பார்த்து நீயுமா போற? இச்சையை பார்த்து நீ போறியா? உன் கண்களை உன்னால காத்துக்கொள்ள முடியலையா? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள முடியலையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் சிந்தையை காத்துக்கொள்ள முடியலையா? அதனாலயா என்ன விட்டு போற? உனக்குள்ள உபவாசம் அதிகமாயிட்டுனா, உனக்குள்ள ஜபம் அதிகமாயிட்டுனா, உனக்கு ஆவிக்குரிய நல்ல நண்பர்கள் உனக்கு இருந்தாங்கன்னா உன் அபிஷேகம் அனல் முட்டப்படும். ஓ, உனக்குள்ள இருக்கிற வல்லமை இன்னும் அதிகமாகும். நல்ல கர்த்தரோடு இணைந்திரு, கர்த்தருடைய சபையோடு இணைந்திடு, நல்ல பரிசுத்தமான ஆவிக்குரிய தலைவர்களோடு இணைந்து கொள். நம்மளை கண்டிக்கிற தலைவர்கள் வேணும், நம்மளை எச்சரிக்கிற, ஓ நம்ம பாஸ்டமாவை போல பாஸ்டையாவை போல எச்சரிக்கணும். ஓஹோ ஓ ஷாக்கா தாக்கா. நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்ற தேவ மனுஷங்களை விட்டுறாதீங்க. பாஸ்டையும் பாஸ்டமாவையும் சபையை விட்டுறாதீங்க. திறப்பில் நிற்கிறவரை மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்காக அழுகிறவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. சத்தியத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு 4 கூட்டம் உள்ள இருக்கத்தான் செய்யும். சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமா வாழ விடாம குழப்பறதுக்கு 4 கூட்டம் உள்ள இருக்கத்தான் செய்யும். களைகள் வளரட்டும் சார், பயிரோடு களைகள் வளரட்டும் சார். நாள் வரும், நாள் வரும், நாள் வரும். பதரையோ அக்கினியிலே போடுவார், பதரையோ அக்கினியிலே போடுவார். நல்ல பயிரெல்லாம் களஞ்சியங்களிலே சேர்க்கப்படும் சார். கள்ள உபதேசம் எனக்கு வேண்டாம், தவறான உபதேசம் எனக்கு வேண்டாம்,
பரிசுத்த குறைவுகள் எனக்கு வேண்டாம், நல்ல உபதேசம் வேணும், சத்தியத்தில் வாழறோம். இது உங்களுக்குரிய நேரம். 2 நிமிஷம் கேட்ட வார்த்தையின்படி நான் பின் வாங்கி போயிடக்கூடாதுப்பா, உங்களை விட்டு தூரம் போயிடக்கூடாது, உங்களோடு நடவாமல் போயிடக்கூடாது என்று பயப்படுகிறவங்க மட்டும் ஜெபிங்க. நான் தோத்து போயிடக்கூடாது, வற்றி போயிடக்கூடாது என்று பயப்படுகிறவங்க மட்டும் போயிடக்கூடாது. சத்துரு பக்கம் இழுப்புண்டு போயிடக்கூடாது, உலக ஆசையில இழுப்புண்டு போயிடக்கூடாது. ஜெபிக்கீங்களா? ஜெபிக்கிறீங்களா? அண்ணமாரு ஜெபிக்கிறீங்களா? அக்கா ஜெபம் பண்றீங்களா? தம்பி ஜெபம் பண்றீங்களா? தங்கச்சி ஜெபம் பண்றீங்களா? சித்தம் கேட்காதேன்னு கள்ள உபதேசம், ஜெபம் பண்ணாதீங்கன்னு கள்ள உபதேசம், பாவம் பண்ணுங்கன்னு கள்ள உபதேசம். இல்ல சார், பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு பைபிள் சொல்லுது சார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பைபிள் சொல்லுது சார். எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க விடுதலை பெற போறீங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாதுன்னு பயப்படுறவங்க ஜெபிக்கிறீங்க. குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் அதிகரிக்கட்டும். பிள்ளைகளுக்குள்ள கர்த்தரை குறித்த பயம் உண்டாகட்டும், கர்த்தரை குறித்த நடுக்கம் உண்டாகட்டும். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன்னை தயவா கேட்கிறேன், இவன் என்னடா பிரசங்கம் பண்றான், இது என்னடா சபை, இங்க எதுக்கு நம்ம வரணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே காத்துட்டு இருக்கிறாங்களே, அங்கே போனால் நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறியா தம்பி தங்கச்சி? நீ எப்படி நினைக்கிறியோ ஆண்டவர்கிட்ட போயிடாத. நானும் இப்படி போனவன் தான், நானும் சபையை மதிக்காம போனவன், நானும் போதகருக்கு கீழ்ப்படியாம போனவன், நான் ஏசப்பாக்கு பயப்படாம போனவன். என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. வாலிப தம்பி, நீ பின்வாங்கி போயிடாத. உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா. நீ நம்புற ஜாதி உன்னை காப்பாற்றாதுப்பா. ஜாதி தலைவர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டாங்கப்பா. நீ கஷ்டப்படும் போது எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. பாவம் வியாதியை கொண்டு வந்துடும் தம்பி, பாவம் நமக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துடும் தம்பி, நமக்குள்ள அவமானங்களை கொண்டு வந்துடும் தம்பி. இன்னைக்கு வந்துரு, ஏசப்பா பக்கம் வந்துரு, ஏசப்பா பக்கம் வந்துரு, சத்தியத்து பக்கம் வந்துரு. உனக்கு சத்தியம் புரியாட்டாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துரு. போக போக சத்தியம் புரியும் உனக்கு. வசனம் புரியாட்டாலும் வாசி, பைபிள் புரியாட்டாலும் வாசி. எனக்கு 6வது முறை தான் பைபிளே புரிஞ்சுது தம்பி, எனக்கு 7வது 8வது முறை தான் வசனமே புரிஞ்சுது தம்பி. விடாத, வசனம் புரியாட்டாலும் வாசி, வசனம் புரியாட்டாலும் வாசி, நேசி, அதை சுவாசி, வாழ்க்கையில் கை கொள்ளு. உன்னை உயர்த்துவாரியா? ஒரு மோசமா இருந்த என்னையே ரசித்து இன்னைக்கு உலகத்தில் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் மேன்மையா உயர்த்தி அநேகத்துக்கு அதிகாரியா வைக்க அவரால் முடியும்னா, ஒரு துரோகிய, ஒரு பாவிய, ஒரு அசுத்தமானவனை அவர் பிள்ளையா அவர் இரத்தத்தை கொண்டு கழுவி இன்னைக்கு பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றால் ஒன்னை பயன்படுத்துவார். தங்கச்சி ஒன்னை பயன்படுத்துவார், தம்பி ஒன்னை பயன்படுத்துவார், ஒன்னை ஆசீர்வதிப்பார், ஒன்னை கனப்படுத்துவார். ஆண்டவருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும். ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கை முழுவதும் எதையாவது ஒன்று செய்து அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதுக்குள்ள என் மூலமா ஒரு கூட்டம் ஏசப்பாவை சேவிக்கணும். என் மூலமா ஏசப்பா பக்கம் ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வரணும். சாதிக்க துடிக்கிறவங்க மட்டும், நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று செய்யணும் போல, கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு தோணுது, அப்படி சொல்கிறவங்க மட்டும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று செய்யுது பிரதர். சத்தியத்துக்காக வாழணும்னு எனக்குள்ள வாஞ்ச பெருகுது பிரதர். பைபிள் மேலே ஆசை பெருகுது, உபவாசத்து மேலே ஆசை பெருகுது, இன்னும் இச்சையாக வாழக்கூடாது என்கிற எண்ணம் எனக்குள்ள வருது. எதையாகிலும் ஒன்றை கர்த்தருக்காக நான் செய்யணும் என்கிற ஏக்கம் எனக்குள்ள பெருகுது என்று சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கையை உயர்த்தலாம். ஏதோ ஒன்று நான் செய்யணும்,
எதையாவது ஒன்று கர்த்தருக்கு செய்யணும். உங்கள் வலது கை கர்த்தருக்கு தெரிகிற மாதிரி எல்லாரும் இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று செய்து பிரதர், எனக்குள்ளே ஏதோ இந்த ஆராதனை ஏதோ ஒரு மாற்றத்தை நான் உணர்றேன், ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றேன், ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றேன், ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றேன். ஒரு 2 செகண்ட் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. என்ன மாற்றம்னு ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். பேசுங்க பேசுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குப்பா, இதெல்லாம் ஆசையாக இருக்கு, எல்லாரும் போனது மாதிரி நானும் போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சையை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே ஏதோ ஒன்று எனக்குள்ள செய்யுது, எனக்குள்ள ஏதோ ஒரு வாஞ்சை பெருகுது, வசனத்து மேலே எனக்குள்ள ஆசை பெருகுதுப்பா, வசனத்தின்படி வாழணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. தங்கச்சி முடியாதுன்னு சத்துரு சொல்லுவான். இந்த நேரம் நீ சொல்லு, முடியாட்டாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வாருன்னு சொல்லு. ஆமா, நான் இல்லை சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லு. என் பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் கர்த்தர் பக்கம் திரும்பணும். முடியாதுன்னு சத்துரு சொல்லுவான். நீங்க சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். இந்த கூட்டத்துக்குள்ள அநேக முழு நேர ஊழியர்கள் கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். முழு நேரமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அநேக தேவ மனுஷங்களே, தேவ மனுஷிகளே கர்த்தர் எழுப்ப போகிறார், எழுப்ப போகிறார். என் அன்பு அக்கா, உங்க பிள்ளை மூலமா தேசம் கர்த்தர் வசம் திரும்ப போகிறது. ஓ ஆமென். கர்த்தர் பெரிய மாற்றம். என் வாலிப தங்கச்சி, உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையான பலத்த காரியம் செய்ய போகிறார். சொப்பனங்கள் உண்டாகட்டும், தரிசனங்கள் உண்டாகட்டும். கர்த்தருடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் கேட்கட்டும். சத்தியத்துக்காக உங்க பிள்ளைங்க நிக்கட்டும். ஒரு நாளும் நாங்கள் உங்களை விட்டு தூரம் போய்விடாதபடி எப்போது உங்களுக்குள்ளையும் உங்க வார்த்தைக்குள்ளையும் உங்க சபைக்குள்ளையும் எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா.